ஹாய் டியர், டுடே வந்துட்டு ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்ப்போம். ஸோ இது யார் கேட்டாங்க அப்படின்னா பிரிஷா குட்டி தான் கேட்டாங்க. ஸோ பிரிஷா குட்டி வந்துட்டு என்ன கேட்டாங்கன்னா, யோர் ஹஸ்பண்ட் இஸ் யோர் ப்ரொஃபஸர், இந்த டீட்டெயில் தான் கேட்டாங்க. ஸோ இன்றைக்கி அந்த ஒன் ஷாட் பார்ப்போம். நீங்கள் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு காலேஜில் தான் இருக்கீங்க. இப்போது காலேஜில் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹவர்லாம் சேஞ்ச் ஆகல, பீரியட் வந்துட்டு மாறல. ஸோ இதுக்கு முன்னாடி டே தான் கிளாஸ் எடுத்திருப்பாரு. அவரோட கிளாஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்னவோ தெரியல. அவரோட கிளாஸ் அப்படின்னா வந்துட்டு கட்டடிக்கவே மாட்டீங்க. ஆனால் அதுக்கடுத்து வந்துட்டு ஜிம்மினோட கிளாஸ் தான் வரும். ஸோ அது எப்படிலாம் கட்டடிக்கலாம் அப்படிங்கிறது டேவோட கிளாஸ்லேயே வந்துட்டு ஒரு மாதிரி பிளான்லாம் போட ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படியே வந்துட்டு இது எதுவும் பிளான் பண்ணி கடைசியாக வந்துட்டு அந்த ஹவர் வந்துட்டு முடியும் இல்லையா? ஸோ டேவோட ஹவர் வந்துட்டு முடியும். அந்த முடிய டைமில் சார் எனக்கு வயிறு வலிக்குது, சார் எனக்கு தண்ணி வேணும், சார் நான் வாஷ்ரூம் போடுவேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அங்கேருந்து ஓடிடுவீங்க. அதாவது அடுத்த பீரியட் வரதுக்கு முன்னாடியே அவரோட கிளாஸ்லேயே கிளாஸில் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த டைமில் பார்த்து இந்த மாதிரி ஓடிடுவீங்க. அவருக்கே ஒரு மாதிரி டவுட் வருது. அது டெய்லி வந்துட்டு என்னோட கிளாஸ் வந்துட்டு முடியிற டைமில் நீ ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சரி இல்லையே அப்படின்னு கேட்பாரு. ஸோ ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்பவே கேஷுவலாக எல்லாத்துக்கிட்டையும் பேசுவார். நல்லாவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக, அது ஒரு எப்படி சொல்கிறது, ஜோவியல் டைப், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நல்லாவே பேசுவாரா. ஸோ நீங்கள் வந்துட்டு சார் அது வந்துட்டு என்னமோ தெரியல, எனக்கு டெய்லி ஏதாவது பிரச்சனை ஆகிட்டே இருக்குது, என் பாடி ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டு அப்படியே ஓடிடுவீங்க. ஸோ இதுதான் சிவின் வந்துட்டு பார்க்குறப்போ கரெக்டாக அந்த லாஸ்ட் பெஞ்சில் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க, ஒரு நாள் கூட இருக்க மாட்டீங்க. அவருக்கு வந்துட்டு புரியவே மாட்டேங்குது, இப்போ எங்கே தான் ஓடுறா, நம்ம வரதுக்கு முன்னாடியே காணாமல் போயிடுறாரு, இப்போ நம்ம கிளாஸ் மட்டும் தான் கட்டடிக்கிறாளா இல்லை எல்லாத்து கிளாஸும் கட்டடிக்கிறாளா அப்படிங்கிற டவுட் ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கு அவருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் டேவோட ஹவர் வந்துட்டு நடந்துருக்குது. நீங்கள் டேவோட கிளாஸ் ஃபுல்லாகவே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கவனிக்கிறீங்க. ஸோ கவனித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் இருக்குல்ல. ஸோ டைம் பார்த்தாச்சு. சார் எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஸாக இருக்குது, என்னால் முடியல, நான் கொஞ்சம் வாஷ்ரூம் வரைக்கும் போட்டாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு பார்க்குறது, அதே போய் டெய்லி உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குமா அப்படின்னு கேட்கவும், சார் ப்ளீஸ் சார் வாந்தி இங்கேயே எடுத்துருவேன் சார், நான் தான் அப்புறம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி போய் தொலை அப்படி மாதிரி விட்டுட்டு சிரிச்சுட்டு விட்டார். ஸோ நீங்களும் அப்படியே ஓடிடுறீங்க. அப்புறம் அடுத்த கிளாஸ், அதாவது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு டே வந்துட்டு கிளம்பிடுறாரு. அண்ட் அடுத்த ப்ரொஃபஸர் யார், ஜிமின்டாரு. ஸோ அவர் உள்ள வராரு. ஸோ உள்ள வந்து அந்த லாஸ்ட் பெஞ்சு தான் பார்க்குறாரு, நீங்கள் தான் இருக்கீங்களா? ஆனால் இல்லை. அவருக்கு வந்துட்டு சமயம் கடுப்பாகுது. அது இன்னும் டெய்லி என்னோட கிளாஸில் இருக்கிறதே இல்லை, இவன் டேவோட கிளாஸில் இருக்கிறாளா இல்லை எனக்கு அடுத்த கிளாஸில் இருக்காளா இல்லை நாள் ஃபுல்லாக எல்லா கிளாஸும் கட்டடிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த பக்கம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டேவோட கிளாஸில் லாஸ்ட்டில் கட்டடிச்சிட்டு போயிருப்பீங்களா. ஸோ ஜிம்மோட கிளாஸ் அட்டனே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளே இருக்கீங்க. நீங்கள் கட்டடிச்சிட்டு ஓடி இருப்பீங்க. இல்லை எங்கே போகிறீங்க அப்படின்னா, நேராக வந்துட்டு கேன்டீன் தான் போகிறீங்க. ஸோ கேன்டீன் போய் பார்த்தா அங்கே இன்றைக்கி உங்களோட கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, அங்கே பிரின்ஸ்பல்லாம் உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் அவ்வளோதான், ஆத்தாடி இவன் எங்கே இங்கே அப்படிங்கிற மாதிரி கேன்டீன் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்க. எந்த கிளாஸ் பொண்ணுங்களும் பசங்க யாருமே அங்கே இல்லை. ஆத்தாடி எல்லாருமே வந்துட்டு ஒட்டுக்கா பிளான் பண்ணி இது பண்ணியிருப்பாங்களோ, இந்த பிரின்ஸ்பல் இங்கே இருக்கிறது எல்லாத்துக்கும் எப்படி தெரியும், ஐயோ நம்ம கேங்கு காணமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்க. அது சாரா மட்டும் தான். ஸோ சாரா அதுக்கப்புறம் ஜேகே 2 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் உங்களோட கேங். அவங்க 2 பேர் வேறு வேறு டிபார்ட்மெண்ட். அதனால் நீங்கள் வந்துட்டு எல்லாருமே இந்த ஜிமினோட பீரியட் செகண்ட் பீரியட் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இந்த டைம் வந்துட்டு எல்லாருமே மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்களுக்கும் அந்த டைமில் வந்துட்டு பிடிக்காத கிளாஸ் போல். ஸோ அதனால் அவங்களும் ஓடி வந்துடுவாங்க. இப்படி 3 பேர் அங்கே தான் வந்துட்டு ஒட்டுக்காக சேர்ந்துட்டு நல்லா எதாவது சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களே காணோம். உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆத்தாடி இப்போ இந்த பிரின்ஸ் மட்டும் நம்மளை பார்த்தா அவ்வளோதான், முடிஞ்சோம், நம்ம கதையை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படியே அந்த இடத்துல இருந்து பம்மி மெதுவாக குடிஞ்சு போயிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா எல்லாமே அந்த கதவு எல்லாம் இருக்குல்ல, ஜன்னல் எல்லாமே, அது எல்லாமே ஒரு மாதிரி கிளாஸில் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறீங்க. அந்த செவரு எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குதோ அவ்வளோ ஹைட்டுக்கு குனிஞ்சிட்டு அப்படியே பம்பிட்டு நடந்து போகிறீங்க. ஸோ இன்றைக்கி ரொம்பவே நம்மளோட நாள் மோசமாக போகுதே, கடவுளே என்னை இன்றைக்கி ஒரு நாளைக்கு காப்பாற்றிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுவும் பிரின்சிபல் எப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. அவருக்கு வந்துட்டு கிளாஸை கட்டடிச்சா பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் வந்துட்டு எப்படின்னா கிளாஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நேராக லைப்ரரிக்கு தான் போகணும், மற்றபடி எங்கேயும் போகக்கூடாது. ஸோ அதான் அவர் சொல்லுவார். அதனால் நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி நான் செத்தேன், இந்த லைப்ரரிக்கெல்லாம் போக முடியாது, அதே சமயம் அந்த கிளாஸ்க்கும் போக முடியாது, அந்த ஜிமின் சாவடிப்பானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி தகுந்து போயிட்டு இருக்கிறீங்க. இப்படி நீங்கள் தவந்து போடுறப்போ உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 2 கால் நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கீழேருந்து மேலே அப்படியே ஜூம் பண்ணி அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. வேறு யாரும் இல்லை, டே தான். அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிற இங்கே தான், அதாவது இப்படி தவந்து வாந்தி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறியா இல்லை வாமிட் எடுத்து நல்லா டயர்ட் தாங்க முடியாது இப்படி தகுந்து வந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிட்டீங்க. சார் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சிட்டு டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி பார்க்கவும் பிரின்சிபல் திரும்ப மாதிரி இருந்துச்சு. அப்படியே நீங்கள் உட்காந்துட்டு தேவை சேர்த்து கீழே இழுத்து உட்கார வச்சிட்டீங்க. அவர் என்ன எதுக்கு இப்படி உட்கார வைக்கிற அப்படின்னு சொல்லுவோம். சார் பிரின்சிபல் பார்த்தா அவ்வளோதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஏன் உன்னை பார்த்தா தான் பிரச்சனை, என்ன பார்த்தா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் சரிதான், ஆனால் வந்துட்டு எதுக்கு வம்பு சார், வாங்க இப்படி தகுந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ டேக்கு வந்துட்டு சிரிப்பாக இருக்குது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, சத்தம் போடாதீங்க, வாங்க என்னை எப்படியே காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி தகுந்து போயிட்டு இருக்கிறீங்க.
அந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு ஒரே மாதிரி பயங்கரமாக சின்சியராக அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் வந்துட்டு பாதி பேர் நல்லாவே கவனிப்பாங்க. ஆனால் சில பேருக்கு வந்துட்டு படிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியெல்லாம் இருக்கும்ல. ஸோ அவங்களுக்காக போர் அடிக்குது. ஐயோ இவரோட கிளாஸ் மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, சிரிச்சு கூட பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு ஜிமின் ஃபுல்லாக கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு சும்மா நான் எதுவுமே பேச மாட்டார், வெட்டிக்காத பேசவே மாட்டார். வருவார் கிளாஸ் எடுப்பார், இதை படி அதை படிப்பார், ரொம்பவே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவார். அப்படியே அந்த கிளாஸ் எடுக்காமல் பேசினா கூட அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக பேசுவார். அதனால் அப்படியே தலை வலிக்கும். ஸோ அதனாலே நீங்கள் வந்துட்டு ஜிம்மோட கிளாஸை கட் அடிச்சிருவீங்க. ஸோ ஒரு பக்கம் ஜிமின் அந்த பக்கம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நீங்கள் இந்த மாதிரி டே கூட தவிர்த்து அந்த பக்கம் போயிட்டுருக்க. ஐயோ இந்த கேன்டீனோட செவர் ரொம்ப அகலமாக இருக்குதுடா, இவ்வளோ பெரிய கேன்டீன் அப்படிங்கிறனால இவ்வளோ தூரம் தகர முடியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. டே வந்துட்டு சிரிக்கிறாரு. இங்கே பாரு உன்னால் நானும் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறேன், அதை பார்த்து தப்பாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவோம். சார் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரியே வாங்க, நம்ம மாட்டிப்போம் சார். இந்த டைமில் அங்கே பாருங்கள் கேன்டீனில் யாருமே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் போனீங்கனாலுமே பிரின்ஸை கேட்பாரு, அது வந்துட்டு இங்கே எதுக்கு வந்தீங்க, லெசன் எடுக்கலையா, அப்புறம் அது பண்ணலையா இது பண்ணலையா உங்களை கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவையே ஒரு மாதிரி குழப்பறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஆமாம் ஆமாம் ஏதாவது கேள்வி கேட்டு நான் என்ன பண்ணுவேன், சரி பாப்பா போலான்ட்டு 2 பேரும் இந்த மாதிரி தவிர்த்து போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா இப்பதான் வந்துட்டு யார் வரா அப்படின்னா சாரா, அதுக்கப்புறம் ஜே கேட்காங்க. ஸோ 2 பேரும் இப்பதான் அவங்களும் வராங்க. அப்படியே அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசிட்டு வரும்போது, ஜேகே இன்னைக்கு வந்துட்டு என்னால் வெளியவே வர முடியலடா, அந்த கிளாஸ் வந்துட்டு சீக்கிரம் முடிக்கவே இல்லை, அவன் வந்துட்டு அடுத்த பீரியட் வந்துட்டு சார் வெளியே நிற்க வரைக்கும் வந்து எடுத்துகிட்டே இருக்கிறான், அங்கேருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு அப்படின்னு சாரா சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ ஜேகேன்ட்டு உனக்கும் அதே பிரச்சனையா, ஐயோ எனக்கும் அதே பிரச்சனை தான், என்னால் வந்துட்டு அந்த கிளாஸ் விட்டு எந்திரிக்கவே முடியல, உனக்காவது அடுத்த பீரியட் கிளாஸ்க்கு வந்து நின்னாங்க, ஆனால் இவன் 2 கிளாஸும் கடை வாங்கிட்டான் போல, விடவே மாட்டேங்கிறான். நான் வந்துட்டு அப்படியே ஜன்னல்லாம் திறந்து அப்படியே அது மேலே ஏறி குதிச்சு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஓடி வந்தேன் தெரியுமா, இங்கே பாரு காலில் கூட அடிபட்டுச்சுட்டு அப்படி கால் பேண்டெல்லாம் அந்த முட்டி காட்டிட்டு இருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி பேண்டெல்லாம் தூக்கி இங்கே பாரு காலில் அடிபட்டுச்சு அப்படின்னு காட்டிட்டு இருக்காரு. ஸோ சார் வந்துட்டு ஐயோ என்னடா இவ்வளோ பெரிய காயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவ்வளோ பெரிய ஹைட் டி ஜன்னல், ஸோ அங்கேருந்து விழுறப்போ இப்படி ஆயிடுச்சு, சரி பரவாயில்ல வா, அவள் வந்துருப்பாள், ஸோ ஒயின் வந்துருப்பாள் அப்படின்னு சொல்லவும், அவள் வந்து ஷார்ப்பாக வந்துருவாடா, ஸோ இப்போ போய் நம்ம திட்டு தான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ தான் வந்து பார்க்குறாங்க கேன்டீனுக்குள்ளே எதாச்சும் உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தா கேன்டீன் அப்படியே வெறிச்சோடிக்குது, ஒரு பயம்லையும் காணும், ஒரு ஸ்டூடெண்ட் கூட காணும், இன்னும் யாருமே இன்னைக்கு வரல. கேன்டீன் யாரையாவது, அதாவது கேன்டீன் வந்துட்டு எல்லாம் பங்க் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் நல்லா நோட் பண்ணுறாங்க. ஜேகே வந்துட்டு அடியே அங்கே பாரடி சாரா அப்படின்னு சொல்லவும் அவளும் பார்க்குறா. பார்த்தா அந்த பக்கம் பிரின்சிபல், ஆத்தாடி பிரின்சிபலா குடிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அங்கேயே குடிஞ்சாங்க. ஸோ அப்படி குடிஞ்சு நீங்கள் எப்படி 2 பேர் தவிர்த்து போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி அவங்களும் வந்துட்டு தவிர்த்து ஆத்தாடி இப்படி வந்து சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் பண்ணிட்டு பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான், நம்மளை இந்த ஒரு வாரத்துக்கு இந்த ஃபுல் காம்பவுண்டையும் க்ளீன் பண்ண வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் அப்படி தவிர்த்து வந்துட்டு இருக்காங்க. சாராக்கு ஓகே தான், பட் ஜேகே ஆல்ரெடி காலில் அடிபட்டிருக்குல்ல, அவருக்கு வந்து சுத்தமாக தவறவே முடியல. சாரா கேட்குறா, டேய் ஜேகே ஓகேவா, நீ வந்துட்டு இதே மாதிரி வந்துடுவியா, இல்லைன்னா படுத்து ஒரு மாதிரி இப்படி பேரண்ட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எது படுத்து பேரண்ட்டு வருதானா, எனக்கு அங்கே பிரதோஷமாக பண்ணிட்டு இருக்கிற வாயை மூடடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க முடியாமல் அப்படியே தவிர்த்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியே சாராக்க முடியல, சத்தியமாக முடியல அப்படின்னு சொல்லவும், வாயை மூடிட்டு வாடி, இங்கே பாரு நான் காலில் அடிபட்டு கூட நான் இது மாதிரி தவிர்த்து வந்துட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜேகே கடுப்பில் கத்தவும், இன்னைக்கு நமக்கு நேரமே சரியில்லடா, ஆமாம் எல்லாம் சரி, இந்த வயல் எங்கே போயிட்டா அப்படின்னு கேட்கவும், தெரியல அவள் வரலையா, இல்லை கண்டிப்பாக வந்திருப்பா, மேபி அவளும் வந்துட்டு இந்த மாதிரி ஷாக் ஆகி தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன், முதல்ல அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபாஸ்ட்டாக தந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இந்த மாதிரி தவந்து வரும்போது அந்த பக்கம் ஒரு சத்தம் கேட்குது, ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இது என்ன வைனோட வயசாச்சு அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லவும், சார் வந்துட்டு ஐயோ அம்மாவோட எங்கேயாவது விழுந்து வாரிட்டா போல, சும்மாவே எங்கேயாவது விழுந்துட்டு இருப்பாளே பாபா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக அப்படியே 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ எந்திரிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க, எல்லாமே கண்ணாடி கிளாஸ். ஸோ பிரின்சிபல் பார்த்தா அவ்வளோதான், கதை முடிஞ்சு. அதனால 2 பேர் எப்படி தவிர சீக்கிரமாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தா அந்த பக்கம் நீங்கள் தான் ஸ்டெப்பு கிட்ட வந்துட்டு ஸ்டெப்பு அப்படிங்கிறது தெரியாமல் லூஸ் தரமாக அப்படியே டே கிட்ட பேசிகிட்டே பேன்னு பார்த்துட்டு வந்திருப்பீங்களா. ஸோ டே வந்துட்டு உங்களுக்கு லைட்டாக எப்படின்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக அந்த மாதிரி டைப் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ தப்பாக கிடையாது, பட் அவர் எப்படி சொல்கிறது, உங்களுக்குன்னா டே ரொம்பவே பிடிக்கும், அவர் கொஞ்சம் ஃபேவரட்டான ப்ரொஃபஸர். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அவரே பார்த்துட்டு பேசிட்டு ஏதோ ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு வரும்போது ஸ்டெப் இருக்கிறது தெரியாமல் கை இந்த பக்கம் வச்சுருப்பீங்க. ஸோ அப்படியே ஸ்லிப் ஆகிட்டு பொத்துன்னு உருண்டு விழுந்துட்டு இருப்பீங்க, ஐயோயோன்னு கத்திட்டு. ஸோ இந்த பக்கம் டேந்துட்டு என்ன சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்துருப்பாரு, நீங்கள் தான் உருண்டு கீழே கிடக்குறீங்க, அப்படியே கால் வந்துட்டு மேலே தலை வந்துட்டு கீழே அப்படி தான் இருக்குது. அப்படி பார்த்தா பயங்கரமாக சிரிப்பாக இருக்குது. அப்படி தான் வந்துட்டு டே வந்துட்டு ஐயோ போச்சா விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு என்ன நினைக்கிறான்னு தெரியல. ஸோ எந்திரிச்சு ஓடி வந்திருக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு அதாவது அந்த ஸ்டெப்பு கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் கிடையாது, கேன்டீன்லாம் தாண்டியாச்சு. ஆனால் அவர் அந்த பழைய ஞாபகத்தில் இன்னுமே இப்படி ஒரு மாதிரி தவிர்த்துட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி ஸ்டெப்பில் தவிர்த்து வர முடியாதுல்ல. ஸோ அவரும் சேர்த்து பல்ட்டி அடிச்சு விழுறாரு, உங்களுக்கு கூடயே உண்டுட்டு வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வரைக்கும் கீழே போயிட்டாரு. இதை வந்து இன்னும் மறுபடியும் இதே மாதிரி ஐயோ அம்மான்னு சத்தம் கேட்குது, ஒரு பாய் வாய்ஸ் கேட்குது, போச்சு யார் கூட போனாலும் தெரியலேன்ட்டு 2 பேரும் எந்திரிச்சு ஓடி வராங்க. ஸோ ஓடி வந்து பார்த்தா ஒரு பக்கம் நீங்கள்
நீங்கள் பேன் கிடக்குறீங்க, அந்த பக்கம் டே வந்துட்டு இன்னொரு மாதிரி பெப்பர் பேன் கிடக்குறாரு. ஸோ பார்த்துட்டு ஐயோ ப்ரொஃபஸர் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா சாரா. ஸோ சாராவுக்கு வந்துட்டு எப்படின்னா டேவை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அப்புறம் ஒரு மாதிரி டே வந்துட்டு சாராவுக்கு செம க்ரஷ். ஐயோ ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு ஓடி வரா. இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு ஆத்தாடி வைனை எங்கே இங்கே கிடக்குற அப்படின்னு கேட்கவும், டேய் அவள் பாடுறா என்ன தூக்காம அங்கே போயிட்டா வந்து கழிச்சு தூக்கி விடுறா அப்படின்னு நீங்கள் கேட்கவும், அப்படியே வந்துட்டு சரி ஓகேன்ட்டு ஜேகே செம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அப்படியே உங்கள் கையை பிடிச்சி தூக்குறாரு. ஸோ தூக்கி போச்சுட்டு மறுபடியும் விழுந்துட்டீங்க நீங்கள். அவர் வந்துட்டு வேணே விட்டுருப்பாரு, மறுபடியும் விழுந்துருப்பீங்க. ஸோ ஐயோ கடவுளை என்ன அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கவும், ஐயோ சும்மா விளையாட்டுக்கு பண்ண ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. வலிக்குதா அவள் இனிக்குது வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க. ஸோ சாரா வந்துட்டு அந்த பக்கம் டேவை பிடிச்சி தூக்கு தூக்கு அவருக்கு வந்துட்டு அப்படி சாரா பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு சின்ன க்ரஷ் இருக்கும் போல, பட் வெளியே காட்டிக்கல. பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும், சார் பரவாயில்ல எந்திரிங்க சார் முதல்ல, ஏன் சார் இவ கூட எல்லாம் வந்தீங்க அப்படின்னு கேட்கவும், ஏமா நான் அவ கூட வரல, நான் தனியாக தான் வந்தேன், ஆனால் இவ தான் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லவும், சார் அப்படியே முறைக்கிறாங்களே, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லவும், நான் முதல்ல விழுந்துட்டேன், அவர் தான் லூஸ் மாதிரி வந்து உருண்டு விழுந்தாரு, என்ன இது கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் இவ கூட எல்லாம் சேராதீங்க அப்படின்னு சொல்லவும், நீ மட்டும் சேர்றல அப்படின்னு கேட்குறாரு. அது வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்டாக போயிட்டா, வேற வழி இல்லை, எனக்கு வந்துட்டு இந்த ஜென்மத்தில் இவளை தவிர வேற யாரும் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. ஸோ இந்த 2 குட்டி சேவல்களை தவிர வேறு யாரும் எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. இது ஏன் தலையெழுத்து. ஆனால் நீங்கள் ஏன் சார் அவ கூட சேர்றீங்க அவங்க பார்த்தீங்களா, அவ கூட சேர்ந்ததுக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஜேகே வந்துட்டு வாயை மூடு முதல்ல 2 பேரையும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்னு சொல்லவும், ஹாஸ்பிட்டலெல்லாம் வேலை கேட்க மெடிக்கலில் கொண்டு போய் விடுங்க, கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி ஓகேன்ட்டு சாரா தான் சாக்கு அப்படின்ட்டு டேவோட கையெல்லாம் தோல் மேலே போட்டு, சார் நான் கூட்டிகிட்டு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறா. பார்க்குறாரு, ஐயோ இல்லை அதெல்லாம் வேணாம், ஏதாவது தப்பாக எடுத்துக்குவாங்க, ஸ்டாஃபெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்கம்மா, விடு 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 அப்படின்னு சொல்லவும், அவர் வந்துட்டு சார் சும்மா இருங்க, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் அப்படியே சும்மா தேன்மிட்டா சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சாரா ஒரு பக்கம் ஒரு மாதிரி ட்ரைலர் ஓட்டிகிட்டு இருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க, ஜெய்கவும் பார்க்குறாரு, இவளை பார்த்தா இது மாதிரி ஒரு மாதிரி எனக்கு டவுட்டாகவே இருக்குடா அப்படின்னு சொல்லவும், உனக்கு டவுட்டாலாம் இருக்குதா, உனக்கு டவுட் தான், ஆனால் எனக்கு அது கன்ஃபார்மே ஆகிடுச்சு, அவளுக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்போ தான் இப்படி வலிச்சுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லவும், இது வந்துட்டு சாராக்கு கேட்குது, வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி கூட்டு போயிட்டு இருக்கிறா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு நல்லா உருண்டு உருண்டு பிறண்டு அந்த இடத்துல விழுந்து ஸ்டெப்பில் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கையெல்லாம் அடிபட்டிருக்கும். அதனால வந்துட்டு ஜேகே தான் வந்துட்டு நானும் அப்படி தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு கேட்கவும், அந்த அளவுக்கு நான் மோசமாக விழலடா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நொண்டி நொண்டி இடுப்பெல்லாம் பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக இந்த பக்கம் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அவரோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அவரோட ஹவர் முடிஞ்சு அப்படியே வெளில வராரு. அடுத்த ஹவருக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் போல். ஸோ இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெடிக்கல் போயிட்டுக்கிறீங்களா சொன்னீங்க ஜேகே, அதுக்கப்புறமா சாரா 4 பேர் வந்துட்டு மெடிக்கல் போயிட்டுக்கிறீங்க. சாரா ஃபஸ்ட்டு கூட்டு போயிட்டா டேவை. அடுத்து வந்து நீங்கள் ஜேகே அப்படி நடக்க முடியாமல் இடுப்பெல்லாம் பிடிச்சி நடந்து போயிட்டு இருக்கும். ஜேகேக்கு ஜேகே வந்துட்டு காலை பிடிச்சி நடந்துட்டு இருக்கிறது பார்க்குறீங்க. உனக்கு என்ன ஆச்சு காலில் அப்படின்னு கேட்கவும், அதுவா இன்னைக்கு என்னோட ப்ரொஃபஸர் என்னை விடவே இல்லை தெரியுமா, நான் அப்படியே ஜன்னல்லாம் எகிரி குதிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதையெல்லாம் சொல்லவும், அட கடவுளே நீ வராமே இருந்திருக்கலாம்டா, இங்கே வந்து வேஸ்ட்டு தான், அந்த பிரின்சிபல் பாரு கேன்டீனில் இருந்து போவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. செம பசி உங்கள் ரெண்டு பேத்துக்குமே, அதனால அந்த பிரின்சிபல் போட்டு திட்டிட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஒரு வழியாக மெடிக்கல் வந்துட்டு அந்த மெடிசன்லாம் போடுவாங்களா. ஸோ ஜேகேக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டு விடுறீங்க, அவனுக்கு முதல்ல போடுங்க, அவன் கால் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு போட்டு விட்டுட்டு இருக்கவும், அதாவது அந்த நர்ஸ் வந்து போட்டு விட்டுருக்காங்க. அடுத்து உங்களுக்கு வந்துட்டு அந்த இடுப்பில் லைட்டாக ஏதோ சுளுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, அதெல்லாம் அவங்க ஏதோ சரி பண்ணிட்டு இருக்காங்க மெடிசன்லாம் போட்டு. அப்படியே ஒரு வழியாக 4 பேர் கொஞ்சம் இதாகிட்டு, சரி ஓகே நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்டு ஓகே, ஆனால் நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்குது நான் போகிறேன் அப்படின்ட்டு எஞ்சி போயிட்டாரு. சாராக்கு அப்படியே மூஞ்சியில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் இப்படி நினச்சிட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து எட்டி பார்க்குறாரு. ஸோ எட்டி பார்த்துட்டு, சாரா கொஞ்சம் பார்த்துடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, விழுந்தது நான் சார் அவ இல்லை அப்படின்னு சொல்லவும் டேக்கர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவர் மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு ஓடிட்டாரு. எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு இந்த டே அப்படி இப்படி போயிடுச்சு. அடுத்து வந்துட்டு சாயந்தரம் ஆயிடுச்சு, எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறோம்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜேகே அதுக்கப்புறம் சாரா கிட்டலாம் பை சொல்லிட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்புறீங்க. ஸோ ஒரு கொஞ்சம் தூரம் போயிருப்பீங்க. கொஞ்சம் தூரம் போனதுமே வந்துட்டு ஒரு கார் வந்துட்டு உங்கள் பின்னாடி வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. ஸோ ஒரு ஹாரன் தான், நீங்களும் பார்க்குறீங்க. ஹாரன் அடிச்சதும் நீங்கள் வந்துட்டு ஓடி போய்ட்டு அந்த காரில் ஏறிக்கிறீங்க. ஸோ ஏறி உட்காந்ததுக்கப்புறம் போகலாமா அப்படின்னு ஒரு வாய்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ். யார் அப்படின்னு பார்த்தா ஜிமின் தான். ஸோ ஜிமினோட காரில் தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவர் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு வரப்பா அப்படி காரை செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காரு. உங்களுக்கு பயமாக இருக்குது ஜிமின், ப்ளீஸ் மெதுவாக ஓட்டுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அவர் வந்துட்டு எதுவுமே பேசல, இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு. நீங்கள் ஸ்லோ பண்ண சொல்ல அவர் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்காரு. அப்படியே வீட்டுக்கும் போயாச்சு. ஸோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அப்படியே செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த பேக்கெல்லாம் தூக்கி போதுன்னு எறிகிறாரு. உங்களுக்கு வந்துட்டு பயம் ஆயிடுச்சு. ஜிமின் என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி உனக்கு என்ன பிரச்சனை, எல்லா கிளாஸும் இருக்கிறியா இல்லை எல்லா கிளாஸும் கட்டடிக்கிறியா, நீ எது காலேஜ் போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஜிமின் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. படிக்கவா, ஒரு நாள் கூட நீ என்னோட கிளாஸில் இருந்ததே இல்லை, இவ்வளோ நாள் ஆயிடுச்சுல, ஒரு நாள் கூட நான் உன்னை கிளாஸில் பார்த்ததே இல்லை, எங்கே தான் போவேன், நான் வரதுக்கு முன்னாடி போயிடுறியா, இல்லை நீ கிளாஸ்க்குள்ளேயே வரது இல்லையா, எப்பவுமே எந்த கிளாஸ்க்கு வரது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்காரு. அவருக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸோ படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. அதனால தான் உங்களுக்கு அவர் பிடிக்கவே மாட்டேங்குது கிளாஸ் டைமில். சொல்லிட்டு ஜிமின் ப்ளீஸ் இப்படியெல்லாம் மிரட்டாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஜிமின் வந்துட்டு நான் கேட்கறது கரெக்டாக
பதில் சொல்லு, எங்கே போகிற நீ கிளாஸ் டைமில் எங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் எங்கேயும் போகல, உங்களோட கிளாஸில் தான் உட்காந்துருந்துன்னு பச்சையாக போய் பேசுகிறீங்க. ஜிமினுக்கு கடுப்பாகுது. இல்லை எனக்கு கண்ணு எனக்கு கூடா, கடவுள் வந்துட்டு 2 கண்ணு எனக்கு கொடுத்துருக்காருல்ல, என் கண்ணு கூடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு குருடே இல்லை ஜிமின், ஆனால் அப்படி வந்துட்டு நீங்கள் நல்லா பார்த்துருக்க மாட்டீங்க, அவ்வளோ பேர் இருக்காங்களோ, ஸோ நான் லாஸ்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லவும், ஓ நீ லாஸ்ட்டில் தான் எனக்கு தெரியாதா, இல்லை நீ வந்துட்டு சரியில்லை, உனக்கு நாளையிலேருந்து இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் வந்துட்டு அத்தாடி நாளைக்கு என்ன பண்ண போகிறானோ தெரியலையே, சரி ஓகே அவனுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு இப்போவே ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டுக்கிறீங்க. அப்படியே போயிட்டு பசிக்குது சீக்கிரம் ஏதாவது குக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏதோ குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அந்த எப்படி அந்த ஃபார்ம்லாம் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிப்பாங்களோ அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கேஷுவலாக வீட்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வராது. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி பயங்கரமாக ஹார்ஷாக கோவமாக பேசிட்டு இருந்தாலும் அப்படியே வந்துட்டு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரும்போது நீங்கள் கிச்சனில் இருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களை அப்படியே பேக்கப் பண்ணுறாரு. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு நீ ஒன்று என்ன கட்டிப்பிடிக்க வேண்டாம் போடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஏன் என்னோட வைஃபை நான் கட்டிப்பிடிச்சேன் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, நீங்கள் வந்துட்டு இப்போ தான் எனக்கு திட்டுனேன் போ அக்கட்டு போ அப்படின்னு சொல்லி ஊங்கிப்பாரு. அதெல்லாம் அந்த கேஷுவல் ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க மட்டும் தான். இங்கே வந்துட்டு நம்ம வீடு, ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது, நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் வீடு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நீ வீட்டுக்கு வந்ததும் எனக்கு காலேஜ், அதாவது காலேஜ் டாபிக் தானே பேசினேன், நமக்கு ரூல்ஸ் என்ன இருக்குது, காலேஜ் டாபிக் காலேஜோடு இருக்கணும், காலேஜ் அந்த என்ட்ரன்ஸ் எடுத்து வெளில வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ காலேஜுக்குள்ளே மட்டும் நீ ப்ரொஃபஸர் நான் ஸ்டூடெண்ட் ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், காலேஜுக்குள்ளே நான் ப்ரொஃபஸர் தான், ஆனால் நீ எனக்கு ஸ்டூடெண்ட் இல்லை, நீ என்னோட கிளாஸில் இருக்கிறதே இல்லை, எனக்கு அது டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போய் டீஸ் பண்ணிட்டு கேட்டிருக்காரு. நீங்கள் வந்துட்டு சிரிக்கிறீங்க, அதெல்லாம் நான் இருக்கேன்டா அவங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், அவர் வந்துட்டு சரி நாளையிலேருந்து பார்த்துக்கலாம் விடு, அந்த டாபிக் எதுக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டே சாப்பிட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கேட்குறாரு, இல்லை நீங்கள் கிளாஸில் இருக்கிறதே இல்லைல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு "இங்க பாரு மறுபடியும் ஆரம்பிக்காத அப்போ எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே ஓகே நான் கேட்கல, ஆனால் எனக்கு டவுட் நீ சொல்லு, எப்படி என்னோட சப்ஜெக்டில் நீ நல்லா மார்க் வாங்குற அப்படின்னு கேட்கவும், நான் கிளாஸில் தான் இருக்கிறேன், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கவனிக்கிறேன், உங்களுக்கு தான் தெரியறதில்ல, மேபி நான் அப்பப்போ எனக்கு எந்த பிளேஸ் பிடிக்கும் அந்த பிளேஸில் மாற்றி மாற்றி உட்காரனால உங்களுக்கு எனக்கு கரெக்டாக தெரியறதில்லன்னு நினைக்கிறேன். ஸோ நான் லாஸ்ட் பெஞ்சுனா அங்கேயே இருக்க மாட்டேன், அடுத்தடுத்து எனக்கு எங்கே தோணுதோ அங்கே போய் நான் உட்காந்து பேசுவேன், அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு நான் இல்லாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சும்மா சமாளிக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு யோசிக்கிறாரு, ஒருவேளை இருக்குமோ நம்ம லாஸ்ட் பெஞ்சை மட்டும் தானே பார்க்குறோம், ஒருவேளை இடையில எங்காவது உட்காந்துருப்பாளா அப்படிங்கிற மாதிரி அவரும் நினச்சிட்டு சரி ஓகே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் எக்ஸாம் வருதுல்ல, ஸோ எக்ஸாமுக்கு வந்து நான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணணும், நீ போயிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பரவாயில்ல நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஏய் என்ன கொஸ்டின் பார்க்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ச்சே நான்லாம் சூப்பராக படிப்பேன், எனக்கு எதுக்கு உன் கொஸ்டின், நீ புக்கு ஃபுல்லாகவே அதாவது புக்கில் இருக்கிற மொத்த கொஸ்டின் எழுதினா கூட நான் எல்லாமே எழுதி பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நீங்கள் அப்படி பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜிம்மி வந்துட்டு பார்க்குறாரு, சரி ஓகே நல்லா படித்தா சரிதான் அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு போயிட்டு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு தூக்கமே வரல, என்னவா இருக்கும், என்ன கொஸ்டினாக இருக்கும், எப்படி அதை ஆட்டி போடுறது அதுதான் உங்களுக்கு பிளானாக இருக்குது. ஸோ டக்குன்னு வந்துட்டு எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சு போயிட்டு கிச்சனில் போயிட்டு ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ காஃபி போட்டு எடுத்துகிட்டு ஜிமின் கிட்ட தான் வரீங்க. ஜிமின் பார்க்குறாரு, என்ன காஃபி அப்படின்னு கேட்கவும், இல்லை ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கீங்கல்ல, ஸோ நிறையா கொஸ்டின் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதனால காஃபி குடிச்சிட்டே அதுக்கப்புறம் எடுங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஜிமின் இருந்துட்டு சரி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் கிட்ட போகிறப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு இருப்பார்ல அந்த சிஸ்டம்ஸ் அதை அப்படியே அந்த பக்கம் திருப்பி விட்டுறாரு. உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்படியே வந்துட்டு சரி இருந்தாலும் காட்டிக்காமல் அந்த காஃபி போட்டு கொடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டீங்க. ஸோ நீங்கள் போனதுக்கப்புறம் ஜீவன் மறுபடியும் அதை எடுத்து இந்த பக்கம் திருப்பி கொஸ்டினாக டைப் பண்ணிட்டு இருக்காரு காஃபி குடிச்சிட்டு. நீங்கள் பார்க்குறீங்க எப்படி அதை எடுக்கிறது, என்கிட்டயே நீ வந்துட்டு மறைக்கிறியா, உனக்கு எவ்வளோ தீவிரம் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். ஸோ ஜிமின் வந்துட்டு எப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் இல்லையா, அதனால நல்லா கொஸ்டின் எல்லாம் பார்த்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் எடுப்பார். அவர் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு மட்டும் விடிய எடுப்பார். அந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி தூங்க மாட்டார் அப்படின்ட்டு. ஆனாலும் நீங்கள் எப்பவுமே அந்த அவர் எடுக்கிற கொஸ்டின் எப்படியாவது ஆட்டி போட்டுருங்க. ஆனால் இன்றைக்கி என்னவோ தெரியல, கொஞ்சம் பைபிளில் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்குது. ஃபஸ்ட்டுலேருந்தே உங்ககிட்ட கொஸ்டின் காட்டவே மாட்டேங்கிறாரு. ஆனால் உங்களால் நிம்மதியாக படுக்கவே முடியல, அப்படியே விரண்டுட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமினும் பார்க்குறாரு, என்னாச்சு தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் தூக்கம் வரல, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு ஓடி வரீங்க. ஸோ நீங்கள் கிட்ட வரும்போது ஜிமின் பார்க்குறாரு, இல்லை நீ அங்கேயே உட்காரு பரவாயில்ல நீ தூங்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் வந்து அந்த லேப்டாப் அப்படியே திருப்பி வச்சுக்கிறாரு. உங்களுக்கு காட்டவே மாட்டேங்குது, உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அந்த சிஸ்டம்னு ஒரு எழுத்து கூட தெரியல, அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி வச்சுக்கிறாரு. நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு ஆகாதாட்டுக்குது, முதல்ல இவனை தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் எவ்வளோ நேரம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லவும், நான் இன்னும் பாதி கூட எடுத்து முடிக்கல அப்படிங்கிறாரு. பாதி கூட எடுத்து முடிக்கலையா, அப்போ நீ ஃபுல்லாக எடுத்து முடிக்க நான் மொத்தமாக கொஸ்டின் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படுத்துக்கிறீங்க. ஸோ படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க, கிட்டத்தட்ட மணி ஒரு 4 இருக்கும். அப்போ தான் எந்திரிக்கிறீங்க. ஸோ சும்மா லைட்டாக கண்ணு முடிச்சு பார்க்குறப்போ ஜிமின் பக்கத்தில் இல்லை. என்னடா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா இன்னுமே பேய் மாதிரி நடு ஹாலில் உட்காந்துட்டு கொஸ்டின் அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி பயங்கரமாக டைப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடப்பாவி நீ இன்னும் வேணா தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சு அப்படியே கண்ணை தச்சுட்டு ஜிமின் ஓகேவா ஃபினிஷா அப்படின்னு கேட்கவும், இன்னும் இல்லை நிறையா வேலை இருக்குது, நான் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக எடுக்கலான்னு இருக்கிறேன், எப்படி எடுத்தாலும் நீ ஈஸியாக பாஸ் ஆகலை,
இருக்கும்ல. ஸோ அதனால நான் இந்த டைம் கொஞ்சம் கொஸ்டின் எல்லாம் டஃப்பாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு இது டஃப்பாவா, நீ எப்படி வேணா எடு, நான் ஈஸியாக பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கிச்சனுக்கு மறுபடியும் போறீங்க. ஸோ கிச்சனுக்கு போகிறப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த காஃபி இருக்குதுல்ல, ஸோ காஃபியில் வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒழுங்கா தூக்கம் வரல அப்படின்னா கொஞ்சம் ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது வந்துட்டு லைட்டு டோஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, சரி ஓகே இவன் தூங்காமல் இருந்தாலும் வந்துட்டு ரொம்பவே அது டிப்ரெஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வேலை வேலைன்னு எப்போ பார்த்தாலும் வேலை பண்ணிட்டே இருக்கிறாங்க, தூங்கணும் கொஞ்சம் நேரம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் மட்டும்தான். அதாவது எப்படின்னா கொஸ்டினை திருடுறதுக்காக கிடையாது. அட் த சேம் டைம் எப்படி சொல்கிறதுனா, அதுதான் 2 விஷயத்துக்கு செய்தி தான். தூங்கட்டும் அப்படியே நம்மளும் கொஸ்டின் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். ஒரு வழியாக வந்துட்டு அந்த கொஞ்சம் ஒரு ஹாஃப் அண்ட் ஒரு கொஞ்சோண்டு மாத்திரை மட்டும் கலக்குறீங்க. ஸோ கலந்து கொண்டு வந்து காஃபியில் கொடுத்துட்றீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு குடிக்கிறாரு. குடிச்சிட்டு ஒரு மாதிரி அவருக்கு குடிச்சதுமே தூக்கம் வருது. அவர் பார்க்குறாரு, டேப்லெட்டை போட்டியாடி அப்படின்னு. ஆமாம் பின்ன நான் எப்போ பார்த்தாலும் நீ வேலை வேலைன்னு பண்ணிகிட்டே இருந்தேன், எப்போ தான் நீ தூங்குவேன், ஒழுங்கா தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு பெட்டில் தூங்க வைக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஐயோ கடவுளே எனக்கு இன்னும் முடியல அப்படின்னு சொல்லவும், சரி பரவாயில்ல தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தட்டிகிட்டே இருக்கிறீங்க. அவர் அப்படி தூங்கிட்டாரு. ஸோ தூங்குனதுக்கப்புறம் ஒரு 5 o'clock இருக்கும். அப்படியே எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சு அந்த சிஸ்டம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ பாஸ்வேர்ட்லாம் போட்டிருக்காரு. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, ஐயோ பாஸ்வேர்டா அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டமோட பாஸ்வேர்ட் தெரியும் உங்களுக்கு. ஆனால் அந்த ஒரு ஃபோல்டர் இருக்குதுல்ல, அந்த கொஸ்டின் பேப்பரு, அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் போட்டிருக்காரு. அட பாவி நீ என்னடா இதுக்கெல்லாம் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அது பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி ஒரு மாதிரி இது பண்ணி அந்த பாஸ்வேர்டு கண்டும் பிடிச்சாச்சு. இந்த ஹேக்லாம் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட், ஸோ நல்லா ஹேக்கிங்லாம் தெரியுமா, அதனால வந்துட்டு பண்ணி அந்த சிஸ்டமில் இருக்கிற அந்த கொஸ்டின் எல்லாம் அப்படியே பார்த்துட்டீங்க. பார்த்தா ஒன்றுக்கு இருந்தால் எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் மொத்தமும் அப்படியே ஒரு பென் ட்ரைவ் எடுத்து காப்பி பண்ணிக்கிறீங்க. ஸோ காப்பி பண்ணி முடிச்சுட்டு திரும்ப எப்படி இருந்துச்சோ சிஸ்டம் அதே மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒன்றுமே தெரியாமல் சாமத்தா போயிட்டு நீங்கள் படுத்துட்டீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நல்லா தூங்கியிருப்பாரு. ஸோ அடுத்த நாள் கொஞ்சம் விடியுதுல, ஒரு 7 o'clock போல் 2 பேரும் எழுந்திரிச்சு காலேஜுக்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறீங்க. அதே மாதிரி தான் எப்படின்னா, காலேஜில் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. 2 பேரும் இந்த விஷயத்தை வந்துட்டு கொஞ்சம் சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே 2 பேர் காலேஜெல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ எப்படின்னா, ஒரு காலேஜ் பாதியில் வந்துட்டு உங்களை இறக்கி விட்டுருவாரு. ஸோ அதாவது காலேஜ் என்ட்ரன்ஸ்க்கு பாதி கிடையாது, ஒரு பாதி வழியிலே இறக்கி விட்டுருவாரு. அங்கேருந்து நீங்கள் திரும்ப ஒரு கேபோ ஏதாவது பிடிச்சி தான் போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா மோஸ்ட்லி நீங்கள் நடந்து போயிடுவீங்க. ஒரு 10 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாக்கபிளில் தான் இறக்கி விடுவாரா. முடியல அப்படின்னா கேப் பிடிச்சி போவீங்க அந்த 10 நிமிஷத்துக்கு கூட, இல்லை அப்படின்னா நடந்து போயிடுவீங்க. இன்றைக்கி அப்படி தான் இறக்கி விட்டுட்டு அவர் போயிட்டாரு. நீங்கள் எப்படி நடந்து போகிறீங்க, நடக்கவே முடியல. செம்மையாக கடுப்பாகுது. இவன் பாரு எப்போ பார்த்தாலும் இப்படி விட்டுட்டு போகிறான், கொஞ்சம் தூரம் தள்ளியாவது விடலாம்ல, இல்லைன்னா நான் அங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எங்கேயாவது கேப் பிடிச்சாவது வருவேன், அதுக்கும் விட்டு தொலைய மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு திட்டிகிட்டே உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போகிறப்ப யார், உங்களோட கேங் தான். ஸோ சாரா, அதுக்கப்புறம் ஜேகே 2 பேரும் உங்களுக்காக வெயிட்டிங். என்னடி இப்போ பார்த்தா லேட்டாக வரவா, சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னா கேன்டீன் தான். ஸோ கேன்டீன் காலையில் போனதுமே அந்த கேன்டீனுக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. ஸோ போனதும் அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் நிறையா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ எல்லாம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கு போகிறீங்க. ஸோ எப்படின்னா, அவங்க உங்களோட கிளாஸ்க்கு அவங்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்துட்டு எப்போவுமே டேவோட தான். நீங்கள் அப்படியே சீக்கிரமாக ஆஜராகிடுவீங்க. டே பார்க்குறாரு, எப்பவுமே வந்துட்டு என் கிளாஸ்ல தான் ஃபஸ்ட் இருக்கிற, சூப்பர் குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. சார் அது வந்துட்டு என்னோட கடமை சார், படிக்கிறது என்னோட உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லவும், இப்போ நீ இப்படி தான் சொல்லுவேன், ஆனால் கிளாஸ் முடியதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு வாந்தி வருது போய் தலை போட்டுட்டு போவேன், எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் ப்ளீஸ் சார் அதெல்லாம் சீக்கிரம் யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. வழக்கம் போல் 5 நிமிஷம் இருக்கப்போ சார் அப்படின்னு சொல்லவும் போய் தலை அப்படின்னு விட்டுறாரு. அவருக்கு தெரியும் எப்படின்னா, உங்களோட மேரேஜ் அப்போது டேவும் வந்திருப்பார்ல. ஸோ அதனால் வந்து ஜிமினோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால வந்திருப்பாரு. ஸோ உங்களுக்கு மேரேஜ் ஆனது யார் யாருக்கு தெரியும்னா, டே, சாரா, அதுக்கப்புறமா ஜேகே 3 பேத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அப்போ சும்மா கலாய்ப்பாங்க, ஆனால் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதனால் டே வந்துட்டு அவன் கிளாஸ்க்கே ஒரு நாள் கூட வர மாட்டேங்கிறா, எப்போ பார்த்தாலும் கட்டடிச்சிட்டு வரா, இன்றைக்கி நீ நான் உன்னை சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருக்காரு. ஸோ நீங்கள் ஓடியாச்சு. நீங்கள் ஓடினதுக்கப்புறமா ஜிமின் அடுத்த கிளாஸ்க்கு வராரு. டே பார்த்துட்டு சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லை, எத்தனை நாளைக்கு இப்படி முட்டாளாக இருக்குவியோ, அவன் சொல்கிற எல்லாத்தையும் நம்பி இருக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகவும், ஜிமினுக்கு ஒரு மாதிரி டவுட் வருது. ஏன் இவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கிளாஸில் எப்படின்னா, நீங்கள் இடையில உட்காந்துருப்பேன்னு சொல்லுவீங்களா. ஸோ அதனால் எல்லா பக்கம் தரவாக செக் பண்ணுறாரு. நீங்கள் இல்லை, அவர் வந்துட்டு எத்தனை நேரத்தில் இந்த மாதிரி போய் சொல்லி ஏமாற்றுவாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறியோட தான் கிளாஸ் எடுத்துருக்காரு. ஸோ அவர் அந்த பக்கம் கிளாஸ் எடுக்க, நீங்கள் 3 பேர் இந்த பக்கம், நீங்கள் ஜேகே சாட்டினில் போயிட்டு செம அரட்டை. அப்படியே எப்படி சொன்னால் அந்த கேன்டீனில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லோரும் உங்களை தான் பார்க்குற மாதிரி அப்படியே அரட்டை அடிச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு சடனாக ஞாபகம் வருது, அந்த பென் ட்ரைவில் வந்துட்டு காப்பி பண்ணீங்கல்ல அந்த கொஸ்டின் எல்லாம், அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ எங்கே போய் எடுக்கிறது, காலேஜுக்குள்ளே எடுத்தால் மாட்டிக்குவோம், கண்டிப்பாக மாட்டிப்போம். ஆனால் வெளியே தான் எடுக்கணும், ஆனால் வெளியே எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் வேறு விடவே மாட்டானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா சரியாக ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது.
வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா அந்த பிரிண்ட் அவுட்லாம் எடுக்க முடியாது. எப்பவுமே ஜிப்ல உங்க கூடயே இருப்பாரு. ஸோ காலேஜ்ல வந்துட்டு அந்த பிரிண்ட் அவுட் எதுக்காவது எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வேளை அதுக்கு யாராவது சேவ் பண்ணி வச்சிட்டாங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால அப்படி யோசிச்சிட்டே இருக்கிறீங்க. அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க, சாராவையும் பார்க்குறீங்க. சாரா வந்துட்டு இங்கே பாரு, நீ ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணுறேன்னு தெரியுது. ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒத்து விடாத. எனக்கு டேக்கிட்ட இருக்கிற ஒரு மாதிரியே அதை போயிடும். நீ இமேஜ் ஸ்பாயில் பண்ணிடாத அப்படின்னு சொல்லவும், சரி நீ விடு அப்படின்ட்டு அப்படி ஜேகே பார்க்குறீங்க. வா வா, என்ன கொஸ்டின் கிடைச்சிச்சா, பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்கவும், ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போறீங்க. அவர் வந்துட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்க அங்கதான் போறீங்க. அங்க போயிட்டு ஜேகே கிட்ட பிரிண்ட் அவுட் கொடுத்து, இப்போ இதெல்லாம் காப்பி எல்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கொடு. இதை வந்துட்டு அப்படியே இந்த பிரிண்ட் எடுத்து அப்படியே காப்பி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொடு. ஸோ சிஸ்டம்ல காப்பி பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஸோ அவர் வந்துட்டு சரி ஓகே அப்படியே பண்ணாலும் இங்க யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரு பிரிண்ட் வேலை போட்டுட்டு அந்த கொஸ்டின் எல்லாம் பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு எப்படியே தெரியல, அந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஜேகேக்கு ஆன்சர் தெரியற மாதிரி இருக்குது. என்ன இது எல்லாம் இந்த இவளோட, அதாவது அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கேள்வி கூட எனக்கு ஆன்சர் தெரியுதே அப்படின்னு ஒரு டவுட்டோட தான் வந்துட்டு அந்த பேப்பர் கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் அதை வாங்கிட்டு பென் வாங்கிட்டு சைடா பாய், அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போறீங்க. ஸோ எல்லாரும் அவங்களோட கிளாஸ்க்கு போயாச்சு. இப்போ ஜிம்மியோட கிளாஸ் முடிஞ்சிச்சு. அவங்க வந்துட்டு போய் செம்ம கடுப்பில் வரையும் வராரு. ஸோ ஸ்டாஃப் ரூமுக்கு தான் வராரு. அப்படியே வரும்போது அப்படியே புக்கெல்லாம் தூக்கி போதுன்னு எரிஞ்சிட்டு வந்துருக்காரு. பார்க்குறதுக்கே நல்லா டென்ஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்குறாரு, என்னப்பா என்னாச்சு ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ இந்த இப்போ ஒயின் இருக்கால, அவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. என்கிட்ட நான் எப்போ பார்த்தாலும் போய் பேசிட்டே இருக்கிறா. ஒரு நாள் கூட அவன் கிளாஸில் இருக்கிறதே இல்லை. ஆனால் எப்படி என்னோட சப்ஜெக்டில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறான்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக் அடிக்க, உன் கிளாஸில் அவள் இருக்காளா, இல்லை என் கிளாஸ் மட்டும் தான் வந்துட்டு கட்டடிச்சிட்டு போகிறாளா, இல்லை எல்லா கிளாஸும் கட்டடிக்கிறாளா, இவளுக்கு எதுக்கு நான் வேஸ்ட்டாக ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன், எனக்கே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதறி இருக்காரு. அவருக்கு வந்து நல்லா படிக்கணும் அப்படிதான் அப்படி ஒரு ஆசை. ஸோ நல்லா வந்துட்டு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு படிக்க வச்சுட்டு இருக்காரு. உங்கள் வீட்டில் வந்து படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் படிக்க வைக்கலான்னு என்ன, என்னோட வைப்பை நான் படிக்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வீம்புக்கே வந்துட்டு படிக்க வச்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு ஐயோ சாமி எனக்கு படிக்க பிடிக்கலன்னு தானே நான் கல்யாணமே படிக்க ஒத்துக்கிட்டேன், ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறேன் அப்படி தான் தோணும். ஸோ வேண்டாம் வெறுப்பாக தான் காலேஜ் வருவீங்க. ஸோ வந்துட்டு சரி ஓகே மச்சி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்துட்டு கரெக்டாக என்னோட டைம் முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லி வரல, ஸோ அப்படி வராத, ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டு கிளாஸ்க்கு வெளில வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜிமின் பார்க்குறாரு, ஏன்டா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்காதா, உன் கிளாஸில் நீ பேசிகிட்டு இருப்ப எடுத்துகிட்டு இருப்பேன், ஸோ அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லவும், டேய் சொல்கிறது செய்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அடுத்த நாள் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி சொன்னவும் ஜிமின் வந்துட்டு சரி ஓகே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போகலாம் அப்படின்ட்டு ஸ்டாஃப் ரூம் வந்து எஞ்சி கிளம்புறாரு. நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் 5 மினிட்ஸில் தானே கேட்பீங்க, அதே மாதிரி தான் அவர் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியே நிற்கிறாரு, அது உங்களுக்கு தெரியல. அப்படியே வந்துட்டு நீங்கள் ஜேகே கிட்ட சாரி டே கிட்ட வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லவும், இன்னைக்கு ஒரு பிரச்சனையா, சரி ஓகே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு, பட் இருந்தாலும் அழகாக தான் இருக்குது. டேய் நீங்கள் செம்ம க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் ஹார்ட்டெல்லாம் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி காட்டிட்டு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அடிச்சுட்டு ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறீங்க. ஸோ அப்படியே எப்படின்னா இந்த பக்கமே பார்த்துட்டு எப்பவும் போல இந்த பக்கம் சட்டுன்னு திரும்பவும் அந்த இடத்துல ஜிமின் தான். ஸோ அது மாதிரி அவர் மாதிரி முட்டி இந்த பக்கம் நிற்கிறீங்க, யாரும் அது இந்த பக்கம் செவிட வச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கவும் ஜிமின் அவ்வளோதான் உங்களுக்கு. ஜிமின் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வளர்றீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே முன்னாடி வராரு, நீங்கள் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. ஸோ இப்போ டேவோட கிளாஸ் முடிஞ்சு அவர் அப்படியே போகிறாரு, உங்களை கிளாஸ் பண்ணி தான் போகிறாரு. செமையாக சிரிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு அட துரோகி இப்படி மாட்டி விட்டியடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜிமின் அப்படியே ஃபார்வேர்டில் நடக்க நீங்கள் கிளாஸில், அதாவது அந்த கிளாஸ்க்கு வெளியே தானே அப்புறம் பேக்வேர்டில் நடந்துகிட்டே வந்துட்டுருக்கிறீங்க. அப்படியே நடந்து உங்களுக்கு கிளாஸுக்குள்ளேயே கூட்டிகிட்டு அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியும். இப்போ வாய மூடிட்டு போய் கிளாஸில் உட்காந்தாட ஆகணும். அவர் எதுவுமே பேசல, நீங்கள் பாட்டுக்கு இன்னைக்கு செத்தேன், அதாவது இன்னைக்கு வேறு வழியில் தப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு அப்படி போயிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கிளாஸ்க்குள்ள உட்காந்துட்டீங்க. இப்போ அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமாக உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ கடவுளே என்னடா பேசுகிறான் இவன், இப்படி இவங்கெல்லாம் எப்படி தான் டெய்லி இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டே இருக்கிறீங்க. இப்போ ஒரு ஒரு கொஞ்ச நேரம் ஆயிருக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி. அவர் வந்துட்டு சும்மா கேள்விறாரு, அதுவும் உங்களை எழுப்பி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு பேப்பேன்னு முழிக்கிறீங்க. கிளாஸில் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் கண்டுட்டு ஓடிடுவீங்க. ஆனால் இன்றைக்கி இப்படி மாட்டிக்கிட்டீங்கல்ல, ஸோ தக்கா மாட்டினாடா இன்றைக்கி அப்படின்னு தான் நீங்கள் சொல்லிட்டு பசங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த பக்கம் பார்க்குறீங்க, யாராவது சொல்லிக் கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாத்துக்கிட்ட நல்லா கேஷுவலாக பேசுவீங்களா. ஸோ எல்லாருமே வந்துட்டு உங்க கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. நீங்கள் எப்படி ஜாட பண்ணிட்டு கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்களும் இந்த டெஸ்க்லலாம் எழுதி காட்டுறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க ஒன்று எழுதுனா நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு சாக் பீஸ் எடுத்து அப்படியே தலையில போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு தான் வலிக்குது சார், ப்ளீஸ் சார் வலிக்குது அப்படின்னு சொல்லவும், ஒழுங்கா படி நான் இப்போ என்ன சொல்லி கொடுத்தேன், நான் சொல்லி கொடுக்கறது கூட நீ கவனிக்கலாம், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. இது உங்களால் முடியல, ஐயோ டார்ச்சர் பண்ணுறானே இப்போ இங்கேருந்து தப்பிக்கணுமே எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் நான் ஸ்டார்டிங் அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிறையா அப்படியே நடத்திட்டு உங்களை வந்துட்டு கேள்வி கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவர் கிளாஸில் ஒரு மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் சைடில் வந்துட்டு விண்டோ சைடு தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த விண்டோவே வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாரு, வெளியிருந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ உள்ளேருந்து திறக்க முடியாது. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறதே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்துட்டு அந்த விண்டோக்கு பக்கத்தில் ஏதோ ஷேடோ ஆடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க, யார் அது ஜேகேவும் சாரா அந்த அடியே அங்கே என்ன பண்ணுற வா வா அப்படின்னு கூப்பிட்டு ஜாட பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு விண்டோ ஓப்பன் பண்ணடா அப்படிங்கிற மாதிரி சைகை பண்ணுறீங்களா? ஸோ அவங்க வந்துட்டு பார்த்துட்டு அடப்பாவி இப்படி பூட்டி வச்சிட்டான உடனே, அதாவது கேட் வழியாக அதாவது டோர் வழியாக போகணுன்னா ஜிம்மினை தாண்டி தான் போகணும். அதனால வந்துட்டு நீங்கள் போக மாட்டீங்க. இந்த பக்கம் வந்துட்டு விண்டோ வழியாக போகலாம். ஆனால் வந்துட்டு விண்டோ வெளில சாத்திக்குது. ஸோ இப்போதைக்கு வெளில போக வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிட்டு அவர் பாட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த பக்கம் ஜேகே அதுக்கப்புறம் சாரா வந்துட்டு பார்த்துட்டீங்களா? ஸோ அவங்க அப்படியே திறந்து விடுறாங்க மெதுவாக. லைட்டாக சத்தம் கேட்குது. ஜிம்மி அப்படி திரும்புறாரு. ஆனால் நீங்கள் அப்படி உட்காந்துட்டு சார் எனக்கு டவுட் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவரோட கான்சன்ட்ரேஷன் உங்கள் மேலே வந்துடும். அவர்கிட்ட என்ன அப்படின்னு கேட்குறாரு. அது வந்துட்டு இது வந்துட்டு இன்னொரு சொல்லுங்கள் சார் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருக்கவும் அவர் திரும்ப முதல்ல இருந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே அந்த மாதிரி அந்த விண்டோவில் ஜம்ப் பண்ணி அவங்க கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. அவ்வளோதான், விட்டா போதில் அவர் தப்பிச்சு ஓடிட்டா கைப்புள்ளான்ட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. 3 பேர் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு இன்றைக்கி கேன்டீன்லாம் போகல மாட்டிப்பீங்கன்னு தெரியும். ஸோ ஒரு வேலை பார்த்துட்டா மாட்டிப்பீங்கன்ட்டு ஸோ நேராக போயிட்டு அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கெல்லாம் சும்மா உட்காந்துருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி 3 பேர் உட்காந்துட்டு மூச்சு வாங்குது உங்களுக்கு. டேய் எனக்கு பசிக்குதுடா அப்படின்னு சொல்லவும், இந்தா ஃபஸ்ட்டே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம், நீ கேன்டீன் வரல இல்லை அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை எனக்கு காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ஏன் பேசிட்டு அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஜிமின் கிளாஸில் அந்த மறுபடியும் அதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஓகே வைன் புரிஞ்சா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அங்கே இருந்தால் தானே புரிஞ்சுன்னு சொல்லுவீங்க, நீங்கள் அங்கே இல்லை அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், அந்த கிளாஸில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதில் ஒரு பையன் இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி பொண்ணோட வாய்ஸில் சொல்லவும் ஜிமிக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. என்னது ஆணு இவன் வாய்ஸ் இப்படி இருக்காதே அப்படின்ட்டு எதுவும் சொல்லனா கூட அவர் கம்மி இருந்திருப்பாரு. ஆனால் இந்த மாதிரி வாய்ஸ் வரவும் அப்படியே வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல நீங்கள் இல்லை, எல்லா பக்கம் பார்க்குறாரு இல்லை. அப்படி இருக்கும் சார் இங்கே தான் சார் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் இருக்காளா? இல்லை எனக்கு பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களான்னு பிடிச்ச எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த பையன் வந்து ஐயோ நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சி இப்படி பண்ணிட்டேனே, போச்சு போச்சு வந்தாலும் திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரான். சரி ஓகே எல்லாரும் இப்போதைக்கு கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாரு போல். ஸோ அப்படியே வந்துட்டு கிளாஸ் எடுக்கவும் எல்லாரும் வந்துட்டு என்ன சார் எது திட்டவே இல்லை, ஒரு வேலை பெருசாக ஏதாவது பிளான் வச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஒரு வழியாக ஜிம்மோட கிளாஸ் முடிஞ்சு இந்த பக்கம் நீங்கள் அங்கே கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு அடுத்து கேன்டீன் போகலான்னு மறுபடியும் கேன்டீன் தான் போயிட்டீங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் பிளேஸ்னால் அந்த கேன்டீன் தான். ஸோ அப்படி போய் உட்காந்துட்டு திரும்ப எல்லாம் சாப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த பக்கம் எதாச்சியாக வந்துட்டு டே வந்திருப்பாரு. ஸோ வந்ததும் ஹே எங்கே நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கவும், சார் தப்பிச்சு வரத்துக்குள்ள உயிர் போயிடுச்சு சார், இவங்க மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு செத்துருப்பேன் தெரியுமா, எவ்வளோ கேள்வி கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இருந்துட்டு இங்கே பாரு இதே மாதிரி பண்ணினா நீ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மாட்டிப்ப. ஒரு வாரத்தில் ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் நீ வந்துட்டு இது மாதிரி கட்டடிச்சா பரவாயில்ல, எல்லா கிளாஸும் கட்டடிச்சா அப்படின்னா அவன் கண்டுபிடிச்சிருவான், ஆல்ரெடி பாதி கண்டுபிடிச்சிட்டான்ல அப்படின்னு சொல்லவும் அவரெல்லாம் கண்டுபிடிக்கல, நீங்கள் தானே மாட்டி விட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும் சார், எல்லாமே நீங்கள் தான் மாட்டி விட்டீங்க, இருங்க உங்களை பேசிக்கிறேன், சாரா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சாரா வந்துட்டு ஏன் எப்படி பேசிட்டு இருக்கிறேன், என்ன எடி கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே டே வந்துட்டு ஒரு மாதிரி சரியாட் ஆயிட்டாரு. சரி ஓகே ஏதோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு போயிட்டாரு. நீங்கள் வந்துட்டு சாரா பார்த்துட்டு இருக்கிறீங்க. பார்த்தியா அவருக்கும் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், உன் பேர் சொன்னாலே அவர் வந்துட்டு அமைதி ஆயிடுறாருடி அப்படின்னு சொல்லவும் சாராக்கு ஒரு மாதிரி குழுக்குள் இருக்குது. ஜேகேட்டு அப்படியே உங்க தலையில அடிச்சு வைக்கப்பாரு, நீ கேட்டது பார்த்தாலும் அவளே சேர்த்து கேட்குறியா வாய மூடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு இப்போவும் நினைக்கிறாரு, அவர் வந்துட்டு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சாரு, உங்களோட கேள்வி எல்லாத்துக்கும் எனக்கு ஆன்சர் தெரியுதுன்னு சொல்லலாம்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அதுக்குள்ளே வந்து சாரா எதை குறுக்க பேசி அவர் அதை மறந்துருப்பாரு. அப்படியே வந்து அந்த டே ஃபுல்லாக போகுது. அதுக்கப்புறம் சாயந்தரம் எப்பவும் போல் நீங்கள் பாதி தூரம் போனதுக்கப்புறம் ஜிம்மி வந்துட்டு உங்களை பிக் பண்ணிக்கிறாரு. ஆனால் உங்கள் மேலே கோவமே படலை. ஒரு மாதிரி கார்லேயே வந்துட்டு செம ஹாப்பியாக பேசுகிறாரு, ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இவன் நார்மலாக பேசினாலே எனக்கு மாதிரி டவுட் வருது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. நான் இன்னைக்கு தப்பிச்சு போயிட்டேன், இவனுக்கு அது தெரியுமா தெரியாதா, ஒரு வேளை வேறு ஏதாவது பிளான் பண்ணுறானா, இருக்காது கண்டுபிடிச்சிருக்க மாட்டான், அவன் தான் கிளாஸ் இருக்கிறதுல ஒரு மாதிரி தீவிரமாக இருந்தானே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பேச ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு கரெக்டாக பேச முடியல, ஒரு மாதிரி தடுமாறுறீங்க. ஜிம்மி வந்துட்டு நடி எவ்வளோ நடிக்கிறேன் நடிடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படி கூட வராரு. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் வந்துட்டு வழக்கம் போல் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்து வழக்கம் போல் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வந்து கிச்சனில் இல்லை. அவருக்கு எப்படின்னா நீங்கள் கிச்சனில் இருக்கிறப்போ அப்படி வந்துட்டு பின்னாடி கட்டி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ ஆனால் வந்துட்டு இப்போ வரும்போது நீங்கள் அங்கே இல்லை, அவருக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமாக இருக்குது. எங்கே போயிட்டேன், கிச்சனுக்கு வா அப்படின்னு சொல்லவும் அப்படிலாம் வர முடியாது, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ ஹாலில் உட்காந்துருப்பீங்க, சீக்கிரமாக குக் பண்ணிட்டுருப்பீங்க. அப்படி ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டே பேசிகிட்டே சாப்பிட்லான்ட்டு. ஸோ அப்படியே ஜிம்மின் வராரு, ஏன் அதுக்குள்ளே சமைச்சிட்டு அப்படின்னு சொல்லவும் நீ தான் ரொம்ப லேட்டாக குளிச்சா, அவ்வளோ நேரம் நிற்க முடியாது ஜிம்மின் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் சாப்பிட்டு பேசிகிட்டே இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஓகே அப்படின்னு கேட்கவும் படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் சொல்கிறாரு, உனக்கு வந்துட்டு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது ஞாபகம் இருக்கா அப்படின்னு நாளைக்கு வரீங்க. ஆமாம் நீ வந்துட்டு அந்த பேப்பர்லாம் பார்க்கலையா, நோட்டீஸ் போர்டில் நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஐயோ இது தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர்கிட்ட இல்லையே நான் இன்னைக்கு கிளாஸில் சொன்னேனே நாளையிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு.
உனக்கு தெரியலையா, நான் கிளாஸ்ல சொன்னேன்ல அப்படிங்கிறாரு. நீங்க வந்துட்டு ஆமா ஜிவின் சொன்னீங்க, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஞாபகம் மறதி ஆயிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் கவனிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, இருந்தா தானே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே படி, நாளைக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமே என்னோட தான். ஸோ மதியம் வந்துட்டு எக்ஸாம், காலையில் வந்துட்டு ஸ்டடி டைம், ஓகேவா, படிச்சுக்கோங்க, பத்திரமா நல்லபடியாக படி, சூப்பராக மார்க் எடுக்கணும் எப்போ போல, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பா உங்கள் சப்ஜெக்டில் நான் மட்டும் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன், என் புருஷன் பேரை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு காப்பாற்றுவடி காப்பாற்றுவேன் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்காரு. நீங்களும் அது எதுவுமே தெரியாமல் போயிட்டு, உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது எப்படின்னா, ஃபுல்லாக படிப்பீங்க. எப்படி ஒரே நாளில் வந்துட்டு மொத்த எக்ஸாமுக்கும் சேர்த்து படிச்சிருவீங்க. அதாவது நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குதுன்னா இன்றைக்கி ஒரு நைட் போதும் உங்களுக்கு ஃபுல்லாக படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் உட்காந்து படின்னு படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு, படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க படுத்து ஹாயாக தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு இவனுக்கு கொஸ்டின் எடுக்கிறப்ப நான் டீ எல்லாம் போட்டு கொடுத்தேன், காஃபியெல்லாம் போட்டு கொடுத்தேன், எனக்கு ஏதாவது ஒரு சுடு தண்ணியாவது வச்சு கொடுக்குறானா பாரு அப்படின்ட்டு நீங்களே போயிட்டு காஃபியெல்லாம் போட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்து வந்து வச்சுட்டு ஊற்றி குடிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக விடிய படிச்சாச்சு. விடிஞ்சு எழுந்திரிச்சு அப்படியே வந்துட்டு ரொம்ப லைட்டாக டயர்டாக இருக்கும்ல. ஸோ ஒரு 5 மணிக்கு போல் படித்து முடிச்சிருப்பீங்க. அப்படியே டயர்டில் வந்துட்டு சரி அப்படியே லைட்டாக கண்ணை அசந்தாச்சு, தூங்கியாச்சு. ஒரு 7 மணிக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் 8 மணி ஆயிடுச்சு. எந்திரிச்சு பார்க்குறீங்க 8 மணி, காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு. சாப்பாடு செய்யலை, ஒன்றுமே பண்ணல. அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சாப்பாடு செய்யலான்னு கிச்சனுக்கு போகிறீங்க. ஆல்ரெடி அங்கே எல்லாமே குக் பண்ணியிருக்கு. ஜிமின் வந்துட்டு ரெடி ஆகிட்டாரு. ஸோ உங்களுக்கு டிஃபன்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஜிமின் தேங்க்யூ அப்படின்னு ஓடி போய்ட்டு ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே அங்கே இருந்துட்டு 2 பேருக்கு சாப்பிட்டு முடிச்சு கிளம்புறீங்க. கார் எடுத்தாச்சு. ஸோ ஜிமின் வந்துட்டு காரை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. உங்ககிட்ட கேட்குறாரு, படிச்சிருக்கியா அப்படின்னு. சூப்பராக படிச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நான் வந்துட்டு அதாவது சார் இன்னைக்கு சூப்பராக எழுதிடுவேன், இன்னும் கொஞ்சம் நிறைய டவுட் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நெட்டில் சர்ச் பண்ணுவா, புக் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு. புக்கு இருக்குதான், ஆனால் கொஞ்சம் நிறையா இருக்குப்பா, விடு அதெல்லாம் நீயே பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் விடுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டு மறுபடியும் அந்த காலையும் படித்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு வரீங்க. ஜிமின் பார்க்குறாரு, ஒரு மாதிரி விளத்தரமாக சிரிச்சுட்டு போயிடுறாரு. அப்படியே வந்துட்டு நீங்கள் இறங்குற இடம் வந்துடுச்சு. ஆனால் நிறுத்தவே இல்லை காரை. ஜிமின் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை நீ படிக்கிற எல்லாம் படி, நான் உன்னை காலேஜுக்கு பக்கத்தில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் என்ட்ரன்ஸில் வந்துட்டு ட்ராப் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்கள் இறங்கி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரீங்க. அவரும் அப்படியே காரை வந்து காலேஜுக்குள்ளே விட்டாச்சு. ஸோ அப்படியே வந்து காலையிலேருந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்படியே தெரியாதெல்லாம் நெட்டில் சர்ச் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தோணுது, என்ன இது எல்லாமே புக்கில் இல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு புக்கு ஃபுல்லாக புரட்டி பார்த்துருப்பீங்க. புக்கில் அது கேள்வியே இல்லை, பரவாயில்ல அதனால் என்ன நெட்டில் தேடி படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் ஃபுல்லாக தேடி சர்ச் பண்ணி எழுதி வச்சு படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ மதியம் எக்ஸாம் இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம் டைமில் மட்டும் நீங்கள் 3 பேருமே மீட் பண்ணிக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாருமே படிக்கிற வேலை இருக்கும், படிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் வந்துட்டு மற்ற டைம் எல்லாமே நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி காலேஜ் கட்டடிப்பீங்க. ஆனால் எப்படியும் தெரியல, எக்ஸாம்னு வந்துட்டு 3 பேரும் அந்த கிளாஸில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மார்க் அப்படி இருக்கும். ஸோ அப்படியே வந்து ஒரு வழியாக படிச்செல்லாம் முடிஞ்சாச்சு. எக்ஸாமும் எழுதி முடிச்சதுக்கப்புறமா இப்போ சாயந்தரம் வந்துட்டு மீட் பண்ணிப்பீங்கல்ல. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஜேகே வராரு. அப்போ தான் வந்து சொல்கிறாரு, உன்னோட கேள்வி எல்லாத்துக்கும் ஆன்சர் எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவ்வளோ ஈஸியாகவா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. இல்லை தெரியல, நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்ப பார்த்தேன். ஸோ எல்லாமே எனக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கே அந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுன்னா பார்த்துக்கோயேன், நான் ரொம்ப பிரில்லியன்ட் ஆகிட்டே வரேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சில பாயிண்ட்டு போயிட்டாரு. சாரா வந்துட்டு ஓகே டி பாயின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டா. இப்போ நீங்கள் தான் ஸோ கேட்டுக்கு வெளில நின்றுருக்கீங்க. ஸோ ஜிமின் கார் வருது. அப்படியே வந்துட்டு உங்களை பிக்கப் பண்ணிக்கிறாரு. ஸோ பிக்கப் பண்ணிட்டு அப்படி 2 பேர் போயிட்டு இருக்கிறப்ப எக்ஸாம் எப்படி எழுதுறேன் அப்படின்னு கேட்குறாரு. சூப்பராக எழுதிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கும் அப்படியே உட்காந்துட்டு ஏதோ பாட்டெல்லாம் போட்டுட்டு கேட்டுக்கிறீங்க. ஸோ அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி விழத்தரமாக மறுபடியும் மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, அங்கே எக்ஸாம் ஹாலில் ஜிமின் தான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாரு, ஆனால் உங்களுக்கு மட்டும் வேற ஒரு பேப்பர் தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் கொடுத்த கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாரு. நீங்கள் யார்கிட்டையும் கொஸ்டின்லாம் லாஸ்ட்டாக எக்ஸாம் முடிச்சு ஷேர் பண்ண மாட்டீங்க. எப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் பார்த்து காட்டி இந்த மாதிரி இருக்கு, இந்த ஆன்சர் இந்த மாதிரி ஆன்சர்லாம் சொல்லி நம்ம பேசிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண மாட்டீங்க. எழுதி முடிச்சா அவ்வளோதான் தூக்கி போட்டு வந்துடுவீங்க. அதனால அவருக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் கொஸ்டின் யார்ட்டி காட்ட மாட்டீங்கன்னு. உங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும், மற்ற எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின். அவர் அந்த கொஸ்டின் கொடுக்குறப்ப கூட சிரிச்சிட்டே தான் கொடுத்துருப்பாரு. நீங்கள் இந்த வாங்கி ஒரு மாதிரி பல்ல வச்சுட்டு வாங்கிடுவீங்க. ஆனால் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் அவர் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே போகிறாரு. ஸோ உங்கள் பேப்பர் வாங்கி பார்க்குறாரு. எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் எழுதிக்கிறீங்க. இருக்கு உனக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்ல அப்படியே பேப்பர்லாம் வந்துட்டு கட்டி அப்படியே வீட்டுக்கு தான் கொண்டு வராரு. நீங்கள் வந்துட்டு வீட்டில் பார்க்குறீங்க, பேப்பர் திருத்துறியா, திருத்து அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபுட்டு சமைச்சு கொடுக்குறது என்ன, நல்லா கேர் பண்ணிக்கிறது என்ன, கொஞ்சம் மார்க்கு சேர்த்து போடணும்னு அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஜிமின் பார்க்குறேன், நீ என்ன பண்ணாலும் உனக்கு மார்க்கெலாம் சேர்த்து போட மாட்டேன், எழுதினா போடுவேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சூப்பராக எழுதிக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ
இது வந்துட்டு உங்களுக்கு காலேஜ் வந்துட்டு ஃபைனல் இயர். நீங்கள் வந்துட்டு 4th இயர் படிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்துட்டு இந்த இயர் முடிஞ்சு அப்படின்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஆயிடுவீங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா காலேஜ் போகவே பிடிக்காது, படிக்கவே பிடிக்காது. ஆனால் நல்லா படித்தா நல்லா படிப்பீங்க, ஆனால் படிக்க மட்டும் பிடிக்காது. ஸோ உங்களுக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னங்காட்டிக்கு வந்துட்டு வீட்டில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிமினுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு நான் படிக்கிற காலேஜ்லேயே ஒன்று சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. உங்களுக்கு அதெல்லாம் தோணுது, எனக்கு என்ன ஆசை, ஆனால் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்துருக்குறீங்க. உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா ஃபேமிலியாக இருக்கணும். எப்படின்னா ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நிறையா நிறைய கேர் பண்ணி பார்த்துக்கணும். எல்லாருமே அவருக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே நல்லாவே அவர் கேர் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் வேணும். ஸோ அதுங்க கூட விளையாடிட்டு பார்த்துக்கிட்டு இதுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக கொண்டு காலேஜில் சேர்த்து படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ரொம்ப மோசமாக இருக்கான். கொஞ்சம் கூட எனக்கு ரொமான்டிக்கே வரல. அப்படி இப்படின்னு எதோ பேசிட்டு ஒரு மாதிரி கிச்சனுக்குள்ளே அப்படியே முடங்கிட்டே நிற்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வராரு கிச்சனுக்கு. நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுருச்சு. என்ன பேபி ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படியே கூப்பிட்டு ஒரு மாதிரி சேடாக ஆகிட்டீங்க. ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போச்சு. ரொம்பவே ஒரு மாதிரி கோவம் இல்லை, ஒரு மாதிரி சேடாக சோகமாகிடுச்சு. அவர் பார்க்கறது என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்து அப்படின்னு கேட்கவும் அதுவா இல்லை எனக்கு எனக்கே இப்படி வந்துட்டு படிக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் படிச்சியே நல்லா படித்தேன் அப்படின்னா இந்த சொசைட்டியில் நீ கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது நல்லா போல்டாக இருக்கலாம். ஸோ படிப்பு ரொம்ப முக்கியம் பொண்ணுங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நீங்களும் பார்க்குறீங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லவும் வேற என்ன முக்கியம் உனக்குன்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு உங்களை நல்லா பார்த்துக்கணும். காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். நானே லஞ்ச் கொண்டு வந்து கொடுக்கணும், சாப்பிட வைக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சாயந்தரம் நிறைய சூக்காக பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய டின்னர்லாம் சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி வைக்கணும். நீங்கள் வேலைக்கு போய்ட்டு வரும்போது வந்து நான் உங்களை அப்படி பார்த்துக்கணும், இப்படி பார்த்துக்கணும். அது இதுன்னு வந்துட்டு அப்படியே லிஸ்ட்டாக அடுக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் அப்படி பேன் பார்த்துட்டு இருக்காரு. உன்னோட இந்த குட்டி மூலக்குள்ள இவ்வளோ ஆசை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ இவ்வளோவா, இன்னும் நிறையா இருக்குது, என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியல, பாதி ஞாபகம் இருக்குது, ஞாபகம் வரும்போது மிச்சத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஓவர் லிஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அது மட்டும் இல்லை ஜிமின், இதெல்லாமே நான் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 2 3 குட்டி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லவும் 2 3 அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அப்போ தானே நல்லாயிருக்கும், வீடெல்லாம் கலக்கலன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறது ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது, சிரிப்பாக இருக்குது. சரி ஓகே வேறு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே உனக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு 2 குட்டி பாப்பா ஓகேவா, ஸோ ட்விங்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ட்விங்ஸா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. நல்லா யோசிப்பார் ஜிமின். இப்போது நீ வந்துட்டு காலையில் வந்துட்டு தூங்கிட்டு இருப்பேன். ஸோ நான் வந்துட்டு உன்னை எழுப்புவேன். பாப்பா அதாவது நீ வந்துட்டு பாப்பாவை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருப்பேன். ஸோ ஒரு மாதிரி இருக்குள்ள காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்பவே இந்த மாதிரி ஒரு வியூ பார்ப்பேனா. ஸோ எனக்கு அதான் வந்துட்டு ஒரு டேவோட பிளெஸ்ஸிங்கே எனக்கு அதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் போயிட்டு குக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உன்னை எழுப்பி உன்னை ரெடி பண்ணி விட்டுட்டு குழந்தைங்கள பார்த்துக்குவோம். அப்புறமா நீ காலேஜ் போனதுக்கப்புறமா நான் அந்த குழந்தைய பார்த்துப்பேன். ஸோ அவளை ரெடி பண்ணி குளிக்க வச்சு அதுக்கப்புறம் அவளுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நான் ஒரு மாதிரி இந்த மாதிரி லைஃப்க்கு தான் ஆசைப்பட்டேன். ஸோ மதியம் வந்துட்டு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு குழந்தைய அப்படி தூக்கிட்டு உன்னோட காலேஜுக்கு லஞ்ச் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ சாப்பிட்றத அப்படியே பார்த்துட்டு ஸோ அங்கேயே எங்களுக்கு ஊட்டி விட்டு தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே திரும்ப ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு வைக்கணும். ஸோ பாப்பாவை எழுப்பி விட்டு அவளுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும், அவங்க கூட விளாடணும். அப்புறம் நீ வேலைக்கு போயிட்டு வந்த அப்படின்னா ஈவினிங் எங்காவது பார்க்கு பீச் இந்த மாதிரி சும்மா வெளில ஏதாவது 3 பேர் போயிட்டு குழந்தை கூட நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைட் வந்துட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு நிறைய ஃபுட்டெல்லாம் கொடுத்து உனக்கு நல்லா கேர் பண்ணிவிட்டு கூட ரொம்ப லவ்லியாக அப்படி ஒரு லைஃப்பை நான் ஆசைப்பட்டுச்சு மீன். ஆனால் இங்கே பாரு எனக்கு இப்படி பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சேடாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இவ்வளோதான் உன் ஆசையா அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோதானா, இதில் ஒன்று கூட நடக்கலை தெரியுமா, எனக்கு நிஜமாவே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவருக்கு புரியுது உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பேபினா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது புரியுது. பட் காலேஜ் முடிக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு எதுவும் சொல்லலை. சரி ஓகே பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அந்த அன்னைக்கு தூங்கிட்டீங்க. அடுத்த டே வந்துட்டு காலேஜ் போகிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1 வீக் எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருக்கு. இப்போ எல்லாம் பேப்பர்லாம் கொடுப்பாங்கல்ல. ஸோ எல்லாத்து பேப்பரும் கொடுக்குறாங்க. ஜிமின் வந்துட்டு உங்கள் பேப்பர் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் பேப்பர் கொடுக்குறப்ப எங்கேயும் போக முடியாதுல்ல, அதனால் அந்த அன்றைக்கி கட் அடிச்சுட்டு ஓடல, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அந்த பக்கம் ஜேகேவும் அப்படி தான் எங்கேயும் போகல, சாராவும் எங்கேயும் போகல. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த டைம் வந்துட்டு பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதனால வாய் மட்டும் உட்காந்துருக்காங்க. ஸோ பேப்பர் வரட்டுண்டு அப்படியே நீங்களும் வந்துட்டு பார்த்துட்டுருக்கீங்க. பேப்பர் கொடுப்பாங்களா, என்ன மார்க்கு, நம்மளோட யாரும் ஃபஸ்ட் மார்க் வாங்க முடியாது, ஏன்னா நான் தான் ஃபுல்லாக படிச்சுட்டேன்ல அப்படின்ட்டு. ஸோ ஜிமின் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்து உங்கள் பேப்பர் தான் காட்டுறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ என் பேப்பர் தான், அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எடுத்து பேப்பரை வச்சுட்டு திரும்ப அப்படியே கீழே வச்சிட்டார் டிஸ்க்லேயே. பார்க்குறீங்க ஏன் வச்சிட்டான் அப்படின்னு. ஸோ எல்லாத்து பேப்பரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தோட மார்க்கும் சொல்லிவிட்டு இப்போ மறுபடியும் உங்கள் பேப்பர் எடுக்கிறாரு. எனக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு எல்லாத்துக்கு முன்னாடி சூப்பர் மார்க்குன்னு சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நீங்கள் கனவுல கற்பனை கோட்டை கட்டிட்டு இருக்கிறீங்க.
ஸோ ஜிமின் வந்துட்டு உங்கள தான் ஃப்ரண்ட்ல வர சொல்லி கூப்பிடுறாரு. நீங்களும் வந்துட்டு அச்சச்சோ! எல்லாத்துக்கும் முன்னாடி எனக்கு மறுபடியும் பாராட்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அது மாதிரி தான் நடக்கும். எல்லாத்துக்கும் பேப்பர் குடுத்ததுக்கு அப்புறமா இல்ல பேப்பர் ஃபர்ஸ்ட்டு குடுக்குறப்பவே யார் ஃபர்ஸ்ட்டோ அவங்கள கூப்பிட்டு வச்சு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு மாரி பெருமையா சொல்லுவாங்க. ஸோ சூப்பரா மார்க் வாங்கிக்கிறா, கிளாப் பண்ணுங்கலாம். ஸோ நீங்க எப்பவுமே அந்த மாரியெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? ஏன்னா எப்போதும் கொஸ்டின் திருடிருவீங்கல்ல. ஸோ கொஸ்டின திருடி திருடி இந்த மாரி எழுதிருவீங்க. டேவோட சப்ஜெக்ட் கொஸ்டினே தேவையில்ல உங்களுக்கு சூப்பரா புரியும். டேவோட கிளாஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஆனா ஜிம்மியோடது கொஸ்டின் திருடி தான் நீங்க பாஸே ஆவீங்க. அது இதுவரைக்கும் ஜிம்மிக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. ஆனா இப்ப தான் உங்க மேல சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர். அதனால வந்துட்டு என்னதான் பண்றா? ஒரு இத்தன வருஷத்துல ஒரு நாள் கூட இவ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல அப்படிங்கிற மாரி இப்ப தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வர ஆரம்பிச்சு, உங்கள வந்துட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட வந்துட்டு இது லாஸ்ட் எக்ஸாம்க்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட் எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் வைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி தான். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, கூப்பிட்டு நிக்க வைக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே பெருமையா போய் நிக்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி உள்ள ஃபேஸ் ஃபுல்லா அவ்வளோ சந்தோஷம். ஆனா அடக்கிட்டு நிக்கிறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. "இருடி உனக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் வந்துட்டு "எனக்கு கிளாப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் கிளாப் பண்றாங்க. ஏன்னா வழக்கம் போல அவ தான் ஃபர்ஸ்ட் மார்க் ஆட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளாப் பண்ணதுக்கு அப்புறமா, இன்னொரு பேப்பர் ஒரு பொண்ணோட பேப்பர் "இங்க வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு அவ பேப்பர் வாங்குறாங்க. "நீ என்ன சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதிக்கிறேன்னு" கேட்குறாங்க. ஸோ அவ வந்துட்டு "சார் உங்க சப்ஜெக்ட் தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னோட சப்ஜெக்ட் சொல்றா. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கோடிங் போல. ஸோ ஏதோ ஏதோ ஒண்ணு சொல்றா. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. ஆ அதானே உன் சப்ஜெக்ட் எதுக்கு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. இந்த பக்கம் இன்னொரு பையனை கூப்பிட்டு, "நீ என்னடா எழுதியிருக்க? நீ என்ன சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் எழுதியிருக்க?" அப்படின்னு சொல்லவும், அவனும் வந்துட்டு இதே சப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். ஸோ 2 பேரும் வந்துட்டு ஓரளவுக்கு தான் மார்க் வாங்கியிருப்பாங்க. ஒரு 70, 80 இந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க அந்த பையனும் அந்த பொண்ணும். அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. உங்களோட பேப்பரை காட்டுறாரு. ஸோ நீங்களாம் என்னடா மார்க் வாங்கியிருக்கீங்க? என்னோட சப்ஜெக்ட் தான். ஆனா என்னோட சப்ஜெக்ட்ட படிச்சு எழுதி கூட உங்களால வந்துட்டு ஒரு 100க்கு ஒரு 90, 95 கூட வாங்க முடியல. ஆனா பாரு வயன, இது வந்துட்டு வேற ஒரு சப்ஜெக்ட். ஆனா அதுக்குள்ளயே வந்துட்டு 99 மார்க் வாங்கியிருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லவும், வேற சப்ஜெக்ட்டா அப்படிங்கிற மாரி இருக்கு. உங்களுக்கு இப்பதான் அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் அந்த பொண்ணும் யோசிக்கிறா. வேற சப்ஜெக்ட்டா சார் புரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கவும், அதுவா இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குடுத்த கொஸ்டின் பேப்பர் அதில அட்டாச் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த கொஸ்டின் ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்டயும் பொண்ணுக்கிட்டயும் கேட்கவும், யாருக்குமே தெரியல சார். இது என்னன்னே தெரியல. என்னமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. பாத்தியா 2 பேரும் செம மக்கா இருக்கீங்க. உங்க கிளாஸே இவ்வளோ மக்கு. ஆனா பாரு வயன், இந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சு எழுதிக்கிறா. அப்படிங்கிற மாரி ஏதோ ஒண்ணு சொல்லவும், உங்களுக்கு வந்துட்டு இப்பதான் டவுட் வருது. என்ன அப்படின்னா, ஒரு தடவ ஜேகே சொல்லியிருப்பார்ல எக்ஸாம் முடிஞ்சோனே, "உன்னோட நரம்பு பிரியல" அப்படி. இப்பதான் உங்களுக்கு ஒரு மாரி டவுட் வருது. அட பாவி கொஸ்டின மாத்திட்டியாடா? அதனால தான் விடிய விடிய உட்காந்து எடுத்துட்டு இருந்தியா? அப்படிங்கிற மாரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு கொஷினே கிடையாது. வயன் நீ வந்துட்டு என்ன எழுதியிருக்கிற அப்படின்னு கேட்கவும், சார் நான் வந்துட்டு கரெக்டாக தானே எழுதிக்கிறேன். அந்த கேள்விக்கு அதானே ஆன்சர் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் இல்லாமல் ஜேகே வந்துட்டு இந்த ரொபோட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு இருக்குல்ல. ஸோ அதான் படிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அந்த கொஷினால தான் இவர் இந்த பக்கம் இந்த மாதிரி பார்த்து எழுதியிருப்பாரு. ஒரு மாதிரி பயங்கரமாக டஃப்பாக கொஷின் எடுக்கிற பேரில் ரொபோட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்டடீஸ் இருக்குல்ல. ஸோ அந்த கிளாஸோட புக்கெல்லாம் வாங்கி ரெஃபரன்ஸ் பண்ணி அதுலேருந்து கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஜிமினுக்கு டவுட் இருக்குல்ல, எப்படி ஃபஸ்ட் மார்க் வாங்குறா கிளாஸே அட்டன் பண்ணாமட்டு. அதனால வந்துட்டு கொஸ்டினை வந்துட்டு எப்படின்னா வேற ஒரு சப்ஜெக்ட் கொஸ்டின் கொடுத்தா இவ அந்தளவுக்கு மக்கா அப்படின்னு பார்க்கணுங்க இந்த மாதிரி எடுத்திருப்பாரு. அது கூட உங்களுக்கு தெரியல. நீங்கள் பாட்டுக்கு நெட்லலாம் ஆன்சர் கண்டுபிடிச்சி உட்காந்து எழுதியிருப்பீங்க. ஏன்னா கிளாஸ் நடத்துனதை கவனிச்சாதானே இந்த புக்கில் இருக்கிற ஆன்சர் வந்துட்டு இதில் இருக்கும் இல்லை இருக்காது இது வேறு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் மக்கப் பண்ணி மட்டும் எழுதிட்டு இருக்கிறீங்க. அது வந்துட்டு இப்போ தான் ஜிமிக்கே தெரியுது. அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு உனக்கு நீ ஒரு கிளாஸ் கூட என் கிளாஸ் அட்டன் பண்ணல. நீ வந்துட்டு எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் அதை வந்துட்டு இந்த மாதிரி தான் எழுதுவியா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு எப்படி திருத்தன்னு முழிக்கிறீங்க. சாரி சார் மட்டும் சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜிமினுக்கு கடுப்பாயிடுச்சு. அப்படி பேப்பர் தூக்கி முடிஞ்சே விட்டு எரிஞ்சிட்டு அப்படி போயிடுறாரு. நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் கூட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா அடிப்பாங்க சும்மா எப்படின்னா இந்த சாக் பீஸ் போட்டு தான் இருக்கும். ஆனால் அப்படி பேப்பரெல்லாம் மூஞ்சில் தூக்கி வீசினதே கிடையாது. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு. பட் இருந்தாலும் அவ்வளோ பேத்துக்கு முன்னாடி சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கல. தனியாக வீட்டில் சொல்லியிருக்கலாம். அதனால ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. அப்படியே பயங்கரமாக அழுதுட்டு போயிட்டு உட்காந்துட்டீங்க. இப்போது ஒரு வழியாக கிளாஸ்லாம் முடியுது. அடுத்த கிளாஸ்க்கு ஆகுது. நீங்கள் வந்துட்டு கேன்டீன் போகிறீங்க. ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்கீங்க. ஜேகே பார்க்குறாரு. என்னாச்சு நீ தானே ஃபஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லவும், நான் தான் ஃபஸ்ட் மார்க் அப்படிங்கிறீங்க. அப்புறம் ஏன் நீ இப்படி இருக்குன்னு சாரா கேட்குறா. ஆனால் நான் வந்துட்டு எழுதுறது என்னோட சப்ஜெக்டே இல்லை. இவன் கால இவன் படிக்கிற அந்த படிப்புன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் சொல்லவும், எதே எனக்கு அன்றைக்கே டவுட். அவனோட கேள்வி எல்லாத்துக்கும் எனக்கு பதில் தெரிஞ்சுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை நீ முன்னாடியே சொல்லிக்கணும்டா. எக்ஸாம் எழுதிட்டு வந்தானடா சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்குள்ளே இவன் சாரா தான் குறுக்க பேசிட்டா. இல்லைனா நான் கேன்டீன்லேயே சொல்லியிருப்பேன். நீ என்னாச்சு அதுக்கப்புறம்னு கேட்கவும், இந்த மாதிரி உன்னோட புக்கெல்லாம் வச்சு தாண்டா அவன் ரெஃபர் பண்ணி கொஸ்டின் எடுத்திருக்கான். எனக்கு மட்டும் கொஸ்டின் பேப்பர் மாற்றி கொடுத்துருக்காண்டா. எல்லாத்து முன்னாடியும் இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டான். எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. இனிமேல் நான் பேச மாட்டேன். அங்கே வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேன்டீன்லேயே அழுதுட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. எப்பவுமே சிரிக்கிற சத்தம் தான் கேட்கும் உங்களோட பெஞ்சில். சரி உங்களோட டேபிளில். ஆனால் இன்னைக்கு பயங்கரமாக அழுகிற சத்தம் கேட்குது. ஓன்னு அழுதுட்டு இருக்கிறீங்க. கேட்குது. சரி விடு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் உங்களால் முடியல. எல்லாத்து முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு பயங்கர பெருத்த அவமானமாயிருச்சு அது.
ஸோ டேவ் அந்த டைம் வந்துட்டு கேண்டீன் தான் இருந்திருப்பாரு. நீங்கள் இந்த மாதிரி பேசி அழுகுறதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு போகிறாரு. ஸ்டாஃப் ரூம் தான் போகிறாரு. அங்கே ஜிமின் உட்காந்துட்டு இருக்கவும் அப்புறம் டென்ஷன் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஜிமின் என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லவும், நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாரு ஜிமின்ட்டு. ஸோ ஜிமின் கிட்ட இந்த மாதிரி இருந்து பதில் வரவும் டேக்கு இன்னும் கோவமாக வருது. இல்லை நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, இது மாதிரி நீ ஃபஸ்ட்டு எது கொஸ்டின் பார்த்து எழுதுனா கூட ஆனால் படிச்சு தானே எழுதுறா, கொஸ்டின் பார்த்தாலும் படிச்சு தானே எழுதுறா, எதுக்கு இது மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், நீ பாரு படிப்பு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மாதிரி ஈக்குவல் தானே, ஸோ இவளுக்கு மட்டும் கொஸ்டின் கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, எல்லாரும் தப்பாக தான் நினைப்பாங்க, இதெல்லாம் தப்பு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் படிக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு படிக்க வைக்கிறேன், ஆனால் அவளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது திட்டிட்டு இருக்கிறாரு. டேவ் வந்துட்டு சரி வீடு பரவாயில்ல, பட் இதை நீ வீட்டில் போய் தனியாக பேசியிருக்கலாம்ல, எதுக்கு எல்லாத்து முன்னாடி பேசினேன், அவள் எப்படி அழுதுட்டு இருக்கா தெரியுமா கேன்டீனில் அப்படின்னு சொல்லவும், ஓ என்னன்னா அவங்களுக்கு கேன்டீன் தானே வேலை, ஸோ அங்கேயே இருக்கட்டும், தின்னு தின்னு பெருத்து குட்டியாட்டு பெருச்சு விளையாட்டு ஆகட்டும் அப்படின்ட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு. இங்கே டேக்கு சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதானே தெரியல. சரி வீடு முதல்ல போயிட்டு அவளை சமாதானப்படுத்த வீட்டில் அப்படின்னு சொல்லவும், அது வீட்டில் போனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோதான், அந்த கான்வர்சேஷன் அதோட கட் ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு சாயந்தரம் ஆகுது, இங்கே வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, ஈவினிங் வந்துட்டு கிளம்பிட்டீங்களா வீட்டுக்கு, ஸோ நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஜிமினோட கார் வந்து நிற்கிது, நீங்கள் வந்துட்டு ஏறவே இல்லை, அப்படி நீங்கள் பாட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அவரு கொஞ்சம் தூரம் வந்து நிறுத்துறாரு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போறீங்க. ஸோ நிறுத்துறாரு, நீங்கள் போறீங்க, நிறுத்தி பார்த்துட்டு அவருக்கு கடுப்பே ஆயிடுச்சு. அப்படியே பயங்கரமாக ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு வந்துட்டு கடுப்பாகுது எச்சா, அப்படியே திரும்பி முறைக்கிறீங்க. ஸோ உள்ளவா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் வந்துட்டு விட்டு தொலைய மாட்டான் போல அப்படின்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பின்னாடி போயிட்டு ஏறிக்கிறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, எப்பவுமே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பின்னாடி போய் உட்காருது அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப கோவிச்சுக்கிட்டாலும் ரொம்ப திட்டேனோ மக்களும் திட்டலாம்ல அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே காரை ஓட்டிட்டு போகிறாரு. அவர் இதை தான் பேசுகிறாரு, ஆனால் நீங்கள் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, அப்படியே முன்னாடி உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கு எதுவுமே பேசவே பிடிக்கல, பயங்கரமா அழுகையா வருது, இவன் முன்னாடி அடக்கிட்டே உட்காந்துருக்கீங்க அழுகாச்செல்லாம், ஆனாலும் வந்துட்டு இன்னும் முடியல. அவர் பேசி பேச அப்படியே கோவம் வருது. அந்த கோவம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அழுகுதான் வரும் மோஸ்ட்லி. ஸோ அதனால பயங்கரமா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்குது. அதுவும் பாக்கடி வழியா பாக்குறாரு ஜிம்மின் உங்களை. ஆனாலும் ஒரு மாதிரி சரி ஓகே விட அப்புறமா சமாதானம் ஆயிக்குவா, இன்னைக்கு ஒரு நாள் தான் கோவமா இருப்பா அப்படின்ட்டு விட்டுறாரு. அப்படியே வீட்டுக்கு போறீங்க, நீங்க படுக்க டக்கு டக்குன்னு குக் பண்ணி வைக்கிறீங்க, சாமான்லாம் போட்டு படப்படன்னு உடச்சிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு காது அடைக்குது மேலே குளிச்சுட்டு இருக்கிறப்ப கூட, இன்னும் இப்படி உடச்சிட்டு இருக்கிறாளே ரொம்ப கோவப்படுறாளோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கே வந்துட்டு ஷாக்கா இருக்குது, இவளுக்கு இவ்வளோ கோவம் வருமான்ட்டு. ஆனாலும் வந்துட்டு அவள் பண்ணது தப்பு, ஆக்சுவலாக நான் தான் கோவப்படணும், எதுக்கு அவள் கோவப்படுறா அப்படின்ட்டு அவரும் எதுவுமே பேசலை. அப்படியே வந்து பார்க்குறாரு கீழே, நீங்கள் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு நாள் கூட ஜிம்மில் விட்டு சாப்பிட்டதே கிடையாது இத்தனை வருஷத்துலேயே கல்யாணம் ஆனதுக்கப்புறம். ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்படி சாப்பிடுவோம் அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. என்ன இது, நான் வரத்துக்கு முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா, ரொம்ப பசிக்குதா அப்படின்னு கேட்கவும் நீங்கள் எதுவுமே சொல்ல. அப்படி சாப்பிட்டே இருக்கவும் அவர் பக்கத்தில் வந்து உட்காராரு. ஸோ அவர் பக்கத்தில் வந்து உட்காரவும் நீங்கள் டக்குன்னு இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பக்கம் இருந்துச்சு ஹாலுக்கு போயிடுறீங்க. இந்த மாதிரி இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சரி ஓகே நீங்கள் ஒரு நாள் கோவமாக இருப்பாருன்னு விட்டுருப்பாரு. ஆனால் இந்த இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்துட்டு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிருக்கும் இதே தான் நீங்கள் பண்ணுறீங்க. காலையில் ஆனால் வந்துட்டு காரில் இறக்க மாட்டேங்கிறீங்க. அவருக்கு முன்னையே எல்லா ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி நடந்தே போயிடுறீங்க. ஆனால் கேப் பிடிச்சி போகிறீங்க காலேஜுக்கு. அட் த சேம் டைம் அவரோட கிளாஸில் வந்துட்டு இருக்கீங்க. ஆனால் வந்துட்டு ஒரு மாதிரி அவர்கிட்ட பேசாமல் எப்படியும் இருக்கீங்க. கேள்வி சார் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிக்கிறீங்க. அவரும் உங்ககிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, கேள்வியெல்லாம் கூட கேட்குறாரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. இந்த பக்கம் ஜேகே அண்ட் சார் 2 பேத்துக்கு வந்துட்டு நீங்கள் இல்லாமல் செமையா போர் அடிக்குது. இவ ஏன் இப்படி பண்ணுறா, இவ தான் நமக்கு இப்படி பழக்கி விட்டா, இப்படி பண்ணுறாளே, இப்படி திடீர்னு வரானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் ரொம்பவே நீங்கள் இல்லாத ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கேண்டீனில் 2 பேர் தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் வந்துட்டு ஒரு 2 வீக் போயிருக்கும். ஸோ எப்படின்னா காலேஜில் வந்துட்டு பேசுறது கிடையாது, அவர் பேச ட்ரை பண்ணாலும் நீங்கள் பேசுறது கிடையாது. அதே சமயம் வந்துட்டு சாயந்தரம் வந்துட்டு காலேஜ் விட்டு போனீங்க அப்படின்னா அவருக்கு முன்னாடியே வந்துட்டு எப்படின்னா வேற ஒரு கேப் பிடிச்சி போயிடுறீங்க, இல்லை பஸ் ஏறி போயிடுறீங்க, இல்லைனா சாரா வீட்டுக்கு போகிறேன்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வேளை நம்ம பண்ணது தப்பு தானோ அப்படின்ட்டு டேக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுறாடா, பேசக்கூட மாட்டேங்கிறா அப்படின்ட்டு இப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. டே பார்க்குறாரு, இதை தான் நான் அன்றைக்கே சொன்னேன், முதல்ல இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கவே வேணாம் நான் சொன்னேன்ல, நீ கொஸ்டின் எடுக்கிறேன்னு சொன்ன அன்றைக்கே நான் வேணான்னு சொன்னேன்லடா ஜிமின் அப்படின்னு சொல்லவும், இல்லைடா ஆனால் அவள் பண்ணுறது தப்பு தானே, நான் தான் கோச்சிக்கணும், ஆனால் எனக்கு அவள் கோச்சிட்டு இருக்கிறா, எல்லா பொண்ணுங்களும் இப்படி தானா, பசங்க மட்டும் தான் எப்போதான் சார் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாரு அதெல்லாம் கிடையாது, இதை வீட்டில் சொல்லியிருந்துருக்கலாம், அவங்களோட வைஃப் தானே, ஸோ நீ வீட்டில் வச்சு இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம், இப்படி தான் பண்ணுவியா, இது இந்த கொஸ்டினே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீ கேட்டுக்கலாம், அத்தனை பேருக்கு முன்னாடியே அவ்வளோ ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணல, ஸோ அதனால அவள் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா, சரியா போயிடு வீடு அப்படின்னு சொல்லவும், சரியாகிற மாதிரி தெரியல, எங்கே டிவோர்ஸில் முடிஞ்சிருமோன்னு இருக்கு எனக்கு. ஆல்ரெடி வந்துட்டு அவளுக்கு குழந்தை அப்படின்னா பிடிக்கும், ஆனால் நான் அதுக்கும் எதுவும் பிளான் பண்ணல. ஸோ என்ன நடக்குன்னே தெரியலடா, விட்றா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸோ சேடாக பேச ஆரம்பிச்சிட்டாரு.
ஸோ இன்னும் 2 நாள் ஆகுது. ஆனாலும் இதே தான் கன்டின்யூ ஆயிட்டே இருக்குது. நீங்க வந்துட்டு காலையில நேரமா ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வரது. அதுக்கப்புறம் ஜிமின் கிட்ட அப்படியே ஐ கான்டாக்ட் கூட இல்ல. ஃபுல்லாவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அவருக்கு அது ரொம்பவே ஹர்ட் ஆகுது. வந்துட்டு சாரி கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. காலேஜ்ல வந்துட்டு உங்களோட புக்ல வந்துட்டு கொஸ்டின் கேட்குற மாரி கிட்ட வருது. உங்களோட புக்ல வந்துட்டு சாரி அப்படின்னு எழுதி வைக்கிறது. நீங்க அத பார்த்தாலும் எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமாவே இருக்குது. அவ்வளோ பேத்து முன்னாடி இந்த மாரி சொல்லியிருக்க தேவையில்லல்ல. அதுவும் அத திட்டுனது கூட உங்களுக்கு பெருசா தெரியல. அந்த பேப்பர் தூக்கி மூஞ்சில விட்டு எறிஞ்சாரு பார்த்தீங்களா? அதே தான் உங்களால வந்துட்டு ஏத்துக்கவே முடியல. மூஞ்சில அப்படி தூக்கி போட்டு போறேன். என்ன பார்த்தா எனக்கு அவ்வளோ கேவலமா இருக்கா? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஆயிடுச்சு. ஸோ உங்களால வந்துட்டு அத மறக்கவே முடியல. அவரு சாரி சாரின்னு சொல்றப்பலாம் அவரு தூக்கி மூஞ்சில பேப்பர் எறிஞ்சது மட்டும் தான் ஞாபகம் வருது. அப்படியே மொறச்சிட்டு போயிடுறீங்க. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது அப்படிதான் நீங்க வந்துட்டு முன்னாடியே வந்துருவீங்கல்ல. ஸோ ஜிம்முக்கு முன்னாடியே பஸ் கேப் புடிச்சு வரீங்க. இல்லன்னா ஜிம்முக்கு அப்புறம் வரீங்க. ஒண்ணா எப்போ வந்தாலும் நீங்க தூங்கிடுறீங்க. ஸோ ஜிமின் கிட்ட பேசுறதே இல்ல. அவரும் வந்துட்டு பெட்ல படுத்துட்டு அப்படியே உங்கள வந்து கை வச்சு இப்படி இந்த மாரி ஆட்டிட்டே இருப்போம்ல. ஸோ எந்திரி எந்திரின்ட்டு. ஸோ அது மாரி பண்ணிட்டே இருக்காரு. ஆனா நீங்க எந்திரிக்கிறதே இல்ல. அதே மீறி அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணா நீங்க வந்துட்டு என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு வேற ஒரு ரூம்ல போயிட்டு படுத்து தூங்கிடுறீங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நம்ம ரொம்பவே தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ட்டு அவரே ஃபுட்டெல்லாம் நேரமா இருந்துச்சு ரெடி பண்ணி சாரின்னு எழுதி வைக்கிறது. வீடு ஃபுல்லாவே சாரி சாரின்னு எழுதி வைக்கிறது. இதே தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே குறையல. டே ஜிமின் 2 பேரும் எப்படின்னா, சைல்டுஹுட்லேருந்தே ஃப்ரெண்ட். அவங்க ஒரே காலேஜ், ஒரே ஸ்கூல் அந்த மாதிரி. ஸோ வேலை கூட ஒரே இடத்துல தான் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எப்பவுமே ஜிமின் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. சோகமாக இருந்தால் 1 நாள் 2 நாள் அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரியாக போயிடும். டே ஏதாவது பேசினா மாறிடுவார். அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுவார். ஆனால் டே எவ்வளோ சமாதானப்படுத்தி ஜிமின் வந்துட்டு சமாதானமே ஆக மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு ரொம்ப லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. எங்கேயுமே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா எப்பவுமே ஏதாவது தொடர்ந்து பேசிட்டு இருப்பீங்க. தூங்குறப்ப நல்லா ஒரு பொம்மையை கட்டி மிஸ் தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருப்பீங்க. மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. காரில் வந்து பேசிட்டு வருது. ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்கல்ல. இப்ப எதுவுமே இல்ல. அப்படியே வந்துட்டு ஒரு 2 1/2 வாரம் ஆயிருக்கும். ஒண்ணுமே இல்ல நடக்காத மாரி அப்படியே வேர்ல்டே ஸ்டாப் ஆன மாரி அவருக்கு ஆகுதா. ஸோ ஒரு மாதிரி ரொம்பவே சேட் ஆயிட்டாரு. இன்னைக்கும் நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி அடிச்ச மாரி பேசிட்டு இருந்திருப்பீங்க. எனக்காக யாரும் இது பண்ண வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வந்து குக் பண்ணி வச்சிருப்பாரு. நிறைய சாரி எல்லாம் எழுதி வச்சிருப்பாரா. ஸோ எனக்காக யாரும் இது பண்ண வேணாம். எனக்கு வேணா நான் பண்ணிக்க தெரியும். நான் வந்துட்டு குக் பண்ண கூட தெரியாத அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு அப்படியே வந்திருப்பீங்க. ஸோ அது அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும். எனக்காக எதுவும் பண்ண வேணாம்னா, அப்போ நான் வேற யாருக்காக பண்ணட்டும்? அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணவும், அப்படியே உட்காந்துருக்காரு அமைதியா. ஸோ டே வந்து பார்க்குறாரு. "ஏன்டா?" அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்ல" அப்படின்னு சொல்லவும், "ஒன்றும் இல்லையா? சொல்லு என்னாச்சு? ஏதாவது மறுபடியும் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்கவும், "வந்த பிரச்சனையே இன்னும் தீரல. மறுபடியும் பிரச்சனை வரணுமா என்ன?" அப்படிங்கிறாரு. ஸோ சரி இன்னும் அது சரியாகலையா? அப்படின்னு கேட்கவும், "இல்ல ஃபுட்டு ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்தா கூட முன்னலாம் எப்படின்னா, அவளுக்கு ஏதாவது சமைச்சு இன்னைக்கு எனக்காக எதுவும் பண்ண வேணாம். வேலை என்னமோ அத பாரு" அப்படின்ட்டு போயிட்டா. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ டே வந்துட்டு சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளாஸ்க்கு போறாரு. டேவோட கிளாஸ்க்கு போறாரு. அங்க நீங்களும் தான் இருப்பீங்க. ஸோ என்ன அப்படின்னா, எல்லா பசங்களும் வந்துட்டு இந்த வருஷம் முடிய போகுதுல்ல. ஸோ இதான் ஃபைனல் இயர். ஸோ எல்லாரும் வந்துட்டு டூர் மாரி போலாமா? ப்ளீஸ் சார் கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கி குடுக்குறீங்களா? அப்படின்னு கேட்கவும், டேக்கு டக்குனு ஒரு ஐடியா வருது. ஓகே கண்டிப்பா போவீங்கடா. நான் பெர்மிஷன் வாங்கி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், சார் ஜிமின் சார் கையெழுத்து போட மாட்டாரு அப்படின்னு சொல்லவும், ஜிமின் சாரா? அவன்லாம் ஈஸியா கையெழுத்து போட்டுருவான். நான் பார்த்துக்கிறேன். என்னோட தோஸ்த் தான், என்னோட ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்ல வந்துட்டாரு. இங்க வந்து ஜிமின் கிட்ட எல்லாரும் டூர் போகணும்னு சொல்ல முடியாது. படிக்கிற பசங்க எதுக்கு சும்மா டூரு? அவங்கலாம் வேணா காலேஜெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தனியா போய்க்கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டேய் இதனால தானே உனக்கு உன்னை வந்துட்டு கண்டாலே அவ பயந்து பயந்து ஓடுறா. கிளாஸ்க்குள்ள அவளுக்கு உன்னை கண்டாலே பிடிக்காத காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ என்ன அவள் தான் டூர் கேட்டாளா அப்படின்னு சொல்லவும், அவள் வாய் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. அவகிட்ட நான் பேசுறதே இல்லை தெரியுமா. எப்போ ஏதாவது பேசிட்டே இருப்பா, ஏதாவது குறும்புத்தனமா பண்ணிட்டே இருப்பா. ஆனால் 2 1/2 வாரம் ஆச்சு. நானும் வந்துட்டு எப்படி சொல்றது, கிளாஸ்க்குள்ள தனியாக கூப்பிட்டு என்ன முடியாதுல்ல. அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜிமின் வந்துட்டு கையெழுத்தாலும் போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜிமின் தான் வந்துட்டு அந்த காலேஜுக்கு சாரி அந்த கிளாஸ்க்கு இன்சார்ஜ். அதனால ஸோ நீ போட்ட அப்படின்னா உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நான் வந்துட்டு உனக்கு நிறைய ஐடியா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நிஜமாவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் வயனை வந்துட்டு எப்படியாவது கரெக்ட் பண்ணும்ல. ஸோ அதுக்கு ஐடியா நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. என்னடா வாழ்க்கை இது, என் பொண்டாட்டி கரெக்ட் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட ஐடியா கேட்கணும். ஐயோ அப்படின்ட்டுக்கவும், இங்கே பாரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பொண்டாட்டியோ லவரோ கரெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா ஃப்ரெண்டு கிட்ட தாண்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரு கழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ டே போயிட்டு எல்லாத்திட்டையும் பெருமையாக காட்டுறீங்க பார்த்தீங்களா, நான் சொன்னேன்லன்னு. எல்லாத்துக்கும் செம்ம ஷாக்கு. ஏன்னா வந்துட்டு ஜிமின் கிட்ட வந்துட்டு ஐவிக்கு மட்டும் அதாவது ஐவினா இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்கம் காலேஜ்லலாம் எப்படின்னா நிறைய டூர்லாம் கூட்டி போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஜிமின் கிட்டேருந்து கையெழுத்து வாங்குறது வந்துட்டு அவ்வளோ ஈஸியே கிடையாது. எல்லா எல்லா எப்படி சொல்கிறது, எல்லா குரூப் பசங்களும் வந்துட்டு வருஷத்தில் 3 வாட்டி இது மாதிரி போயிட்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் அதாவது உங்களோட டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வருஷத்தில் ஒரு வாட்டி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவர் கையெழுத்தே போட்டு தர மாட்டார். ஆனால் இந்த தடவை வந்துட்டு கேட்டதும் கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு, அலைய விடாமன்னு சொன்னதும் செம ஹாப்பி ஆயிடுச்சு. பசங்க கையெழுத்து கேட்குறீங்க, அவன் தாம்மா போட்டான், உன் ஹஸ்பண்ட் தான் போட்டான் அப்படின்ட்டு வந்துட்டு காதுக்குள்ளே சொல்கிறாரு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க சார் அப்படின்னு சொல்லவும், சரி சரி ஓகே ஓகே உங்களோட ஜிமின் ப்ரொஃபஸர் தான்ப்பா போட்டாங்க. எப்போ டூர் போகிறோம் அப்படின்னா
இன்னும் ஒரே நாள் தான். நாளைக்கு ஒரு நாள் போயிட்டு நீங்க ஃபுல்லா லீவ் எடுத்துட்டு எல்லாம் பேக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சாயந்தரம் வந்துட்டு பஸ் வந்துரும்னு சொல்லவும் எல்லாத்துக்கும் செம ஷாக்கு. இது அப்படியா? அப்படின்னு சொல்லவும், ஆமா ஃபீஸ் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கே நீங்க குடுத்துறணும். ஸோ இன்னைக்கு இருந்து நாளைக்குள்ள நீங்க கிட்டீங்க அப்படின்னா ஓகே தான். அப்படிங்கிற மாரி சொல்லவும், பசங்க எல்லாமே நல்லா கொஞ்சம் ரிச் தான். ஸோ எல்லாருமே அந்த ஃபீஸ்லாம் கட்டிடுறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பேர் கூட கொடுக்கல. டே பார்க்குறாரு, பிளானே உனக்காக தான், நீ வரலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீ வரல அப்படின்னு கேட்குறாரு. என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேர் கொடுத்து உங்களோட பேர் அதில் எழுதிட்டு பே பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் ஏக சட்டத்தெல்லாம் பண்ணுறீங்க, என்கிட்ட காசு இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் லாஸ்ட் வருஷம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ டீ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் வருவேன் ஸோ ஜிமின் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லவும் பசங்களுக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு, எது ஜிமின் வரமாட்டாரான்னு. ஆனால் பொண்ணு வந்துட்டு, சார் ஜிமின் சார் வரலன்னா எப்படி, அவர் தான் இன்சார்ஜ், அதுவும் இல்லாமல் எப்படின்னா அவர் கிளாஸ் நடத்துறதுக்கு மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸோ வெளிலலாம் போகிறப்போ எல்லாத்துக்கூடயும் நல்லாவே கேரிங்காக இருப்பார், ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் அவர் கூட போகிறது அப்படிங்கிற மாதிரி பொண்ணுங்களாம் சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு எப்பவுமே ஒரு டைம் கூட்டு போனால் கூட பொண்ணுங்களெல்லாம் அவ்வளோ சேஃப்டியாக பார்த்து பார்த்து கூட்டு வருவார். ஸோ எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பார்த்துக்குவார். அப்படி ஏதாவது சின்ன பிரச்சனை பாரு. ஸோ அதனால பொண்ணுங்களாம் வந்துட்டு ஜிமின் சாரும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்படிதான் எல்லாரும் வந்துட்டு பணம்லாம் கட்டிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு சாயந்தரம் எல்லாருக்கும் கிளம்பணும். இப்போ வந்துட்டு நீங்கள் ஜிமின் வரல இல்லை, ஸோ அதனால தான் நீங்களும் சரி ஓகே வந்தால் வரல அப்படின்னு நம்ம போகலாம், இவன் வந்தாலே எனக்கு இவனை பார்க்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ கோவம் உங்களுக்கு. ஸோ வரல அப்போ அப்புறம் என்ன நம்ம போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் வந்து ஹாப்பியாக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி பேக் பண்ணி முடிச்சுட்டு வெளில எடுத்துகிட்டு வரீங்க. ஜிமின் வந்துட்டு காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே கண்டுக்கல, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ இன்னொரு கேப் நீங்கள் புக் பண்ணி அதில் போகிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு, அவருக்கு பழகிச்சாட்டுக்குது 2 வாரமா. ஆமாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திரும்ப கார் எடுத்துட்டாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இவன் எங்கே போகிறான் அப்படின்ட்டு. சரி ஓகே அவன் எங்காவது போவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சரி ஓகேன்னு காலேஜ் போகிறீங்க. ஸோ காலேஜ் எல்லாம் போனதுக்கப்புறம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே வந்துட்டு சாரா அதுக்கப்புறமா ஜேகே 2 பேரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டேய் நீங்களும் மாடா வரீங்கன்னு சொல்லுவோம், உங்கள் டிபார்ட்மெண்ட் கூட நாங்கள் எப்படி வர முடியும், உன்னை சும்மா சென்ட் ஆஃப் பண்ணலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நிறைய திங்ஸ் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்லடா நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்டாக கிடச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பேசிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு அப்படியே கோவம் வந்துச்சு. அப்படியே ஜேகே ஒரு பக்கம் அடிக்கிறாரு, சாரா ஒரு பக்கம் அடிக்கிறா. இப்போ தான் உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுதா, 2 வாரமாக ஏன்டி கேன்டீன் பக்கமே வரலை அப்படிங்கிற மாதிரி போட்டு மொத்தம் மொத்திட்டு இருக்கிறாங்க. ஐயோ அதுக்கு தான் வந்தீங்களா, அடிக்க தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அடிச்சுட்டு வாங்கி வச்சுக்கிற எல்லா ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டு அவங்களும் பாதி எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே பஸ் வந்து நீ கிளம்பு, எங்களுக்கு வேலைக்கு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும், என்ன வேலை அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு வேலை இல்லை, இவன் அவன் வீட்டுக்கு போவான், நான் என் வீட்டுக்கு போவேன், அதுதான் எங்களுக்கு வேலை அப்படி சொல்லிட்டு அவள் போகிறா. ஸோ நீங்களும் சிரிச்சுட்டே வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ பஸ் வந்துருச்சு, பஸ்ஸில் ஏறலான்னு போகிறீங்க. ஆனால் டே வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாரு. இருமா இரு அப்படின்னு சொல்லவும், ஏன் சார் அப்படின்னு கேட்குறீங்க. வயன் இருவயன் எல்லாரும் ஏறி முடிக்கிட்டோம், ஸோ நீ அப்புறம் ஏறிக்குவியாமா அப்படின்னு சொல்லவும், சார் நானும் ஸ்டூடெண்ட் தான் சார் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒயன் கொஞ்ச நேரம் இருப்பா, எல்லாரும் வந்துட்டு நான் எப்படி சொன்னால் சீட் நான் தான் வந்துட்டு ப்ரிஃபேர் மாதிரி இது பண்ணி கொடுப்பேன். ஸோ எல்லாரும் எங்கெங்கே உட்காரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருக்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க எப்போ தாண்டா என்ன விடுவேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக தான் உங்களை வந்துட்டு அனுப்புகிறாரு. ஸோ நீங்கள் போய் உட்கார்றப்போ எல்லாரும் வந்துட்டு அது எப்படி சொல்கிறது, உங்கள் பக்கத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபுல் சீட்டும் ஃபுல்லாக இருக்குது, ஒரே ஒரு சீட் மட்டும் தான் காலியாக இருக்குது. அந்த ஒரு சீட்டில் 2 ஆள் மட்டும் தான் உட்கார மாதிரி இருக்குது. அப்படின்னா நான் தனியாக தான் வரணுமா, ஐயோ கடவுளே அப்போ என்னால் யார் கூட என்ஜாய் கூட பண்ண முடியாதோ அப்படின்னு தோணுது. சரி பரவாயில்ல இருந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாரும் டான்ஸ்லாம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு அந்த ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துக்கப்புறம் டே வராரு. சரி ஓகே போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஓ இது உங்களுக்கா சார் இந்த சீட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஸ்டாஃப் சீட்டுமா அது, அதனால தான் சரி ஓகே உனக்கு வந்துட்டு இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குமா உட்காந்துப்பே அப்படின்னு கேட்குறாரு. பரவாயில்ல சார் அதனால என்ன, என்னோட ஸ்டாஃப் தானே நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லவும், பரவாயில்லம்மா ரொம்பவே நல்லா பொண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கே வேடாக இருக்குது என்ன புதுசாக இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு. ஸோ இப்போ வந்துட்டு டே இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு டிரைவர் சீட்டுக்கிட்ட போயிட்டுருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, சார் இங்கே தானே உட்கார நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவா அப்போ டிரைவர் சீட்டுக்கு கூட வந்துட்டு எப்போவுமே ஒரு ஸ்டாஃப் உட்காரணும்ல, ஏன்னா அவர் வந்துட்டு எங்கெங்கே டோல்கேட் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ அவங்க கூட நம்ம எப்போவுமே நம்ம டூர் வரோம் அப்படின்னா அவங்க கூட ஒரு ஆள் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போகிறாரு. அப்போ இந்த ஃபுல் சீட்டு எனக்கு தானான்னு கேட்குறீங்க. இல்லைம்மா ஸ்டாஃபுக்கு தான் அப்படின்னு சொல்லவும், ஸ்டாஃபா வேறு யார் வரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே யார் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு பஸ் எடுக்கிற டைம் ஆயிடுச்சு. ஸோ யாரையும் காணோம். நீங்கள் வந்துட்டு யாரும் வரலையா, அப்போ இந்த சீட் ஃபுல்லாக எனக்கு தான், நான் படிச்சுட்டு கூட வருவேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறப்போ டக்குன்னு வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி ஜிமின் சாடி அவரும் வராரு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் போய் சடனாக திரும்பி பார்க்குறீங்க, ஜிமின்னா அப்படி செம மாசா எப்படின்னா எப்பவுமே கேஷுவலாக வருவார்ல, இந்த டைம் வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் கலரில் ஒரு மாதிரி ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு. அப்படியே வந்துட்டு ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டு, அப்படியே ஒரு கண்ணாடி அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே பார்த்து உங்களுக்கே வந்துட்டு பேண்ட் வாய் தந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் சார் செம்ம ஹேண்ட்ஸமாக வராருல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அது கேட்குது. ஆமாம் ஹேண்ட்ஸமாக மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த பக்கம் டேவல் மாதிரி கேஷுவல் தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. அது எப்படின்னா சும்மா நார்மலாக தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு மாதிரி ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் டிஷர்ட், யாராவது டூர் தானே போகிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரீயாக எப்படி வேணும் ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு விட்டுருவாங்க.
ஸோ அந்த மாதிரி அவரும் போட்டிருக்காரு. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு அவ்வளோ செமையாக இருக்குது. நீங்களே வந்துட்டு வச்சக்கண்டு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவர் உங்களை அப்படியே பார்க்கவும் நீங்கள் அப்படி திரும்பிட்டீங்க கோவமாக்குற மாதிரி. ஸோ கையில் ஒரு ட்ராலி அவ்வளோ அழகாக அப்படி கிளாஸியாக நடந்து வந்துட்டுருக்காரு. எல்லோரும் வந்துட்டு சார் நீங்கள் வரீங்களா சொல்லவே இல்லை சர்ப்ரைஸா அப்படின்னு கேட்குறாங்க. சர்ப்ரைஸோ ஷாக்கோ ஆனால் வந்துட்டு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சர்ப்ரைஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஷாக் வந்துட்டு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஆமாம் நல்லா பார்த்தா சர்ப்ரைஸாக ஆவாங்க ஷாக் தான் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு அந்த ட்ராலியெல்லாம் கொண்டு போயிட்டு மேலே அந்த இதில் வைப்பாங்கள்ல. ஸோ அந்த லக்கேஜ் எல்லாம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு இந்த பக்கம் பார்க்குறாங்க. ஸோ உங்களோட ட்ராலி ஒரு 1 வீக்குக்கு தேவையான திங்ஸ் 1 வீக்கான டூரு. ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட ட்ராலி எல்லாமே உங்கள் சீட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு கால் வைக்கவே இடம் இல்லாத மாதிரி உட்காந்துட்டு இருப்பீங்களா. திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா அந்த வைக்கிற இடம் வந்துட்டு ஹைட்டில் இருக்குது. ஸோ எட்டாது உங்களுக்கு. அது அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ரொம்ப குட்டை அப்படிங்கிறதுனால அவர் தான் எப்பவுமே இதெல்லாம் பண்ணுவார். ஸோ இந்த தடவை என்ன பண்ணுறாரோ நீங்கள் இது மாதிரி வச்சுட்டு இருக்கவும் அவர் பாட்டுக்கு எடுத்து எல்லாத்தையும் மேலே வைக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லவும் அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்கவும் நீங்கள் அப்படியே கம்மிருந்துட்டீங்க. சரி ஓகேன்னு அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் பார்க்குறீங்க இவன் என்ன இங்கேயே உட்கார்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே அவர் அங்கேயே வந்து உட்காராச்சு. எல்லோரும் பார்க்குறாங்க சார் அந்த சீட்டா வயனா சும்மாவே 2 பேத்துக்கு ஆகாது இப்போ பக்கத்தில் வேறையா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு பார்த்துக்கலாம் விடுமா அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ஜிமின்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி செம ஹாப்பியாக இருக்குது. எப்படின்னா உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒரு 2.5 வாரம் ஆயிருக்கும்ல, கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுல்ல உங்கள் கிட்ட வந்து உட்காந்து கூட. ஸோ அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவும் ஒரு மாதிரி அவருக்கு செம ஹாப்பியாக இருக்குது. பார்க்குறாரு என்ஜாய் என்ஜாய் அப்படிங்கிறாரு. தேங்க்ஸ்டா மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஹார்ட்டு கையில் வந்துட்டு அந்த ஹார்ட் சிம்பிளெல்லாம் காட்டிட்டு இருக்காரு டேக்கு. நீங்கள் பார்க்குறீங்க 2 பேர்த்தையும். இது அப்படின்னா இந்த டேவோட பிளான் தானா சார், நீ ரொம்ப மோசமாக இருக்கிறீங்க சார் அப்படிங்கிற மாதிரியே கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ டேந்துட்டு சத்தம் போடாத யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லவும் இது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு கோவம் இல்லையா ஸோ அப்படியே விண்டோ பார்த்து அப்படின்னு திரும்பி உட்காந்துருக்கிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் அவர் இது கண்டுக்கவே இல்லை. ஸோ பஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி காலேஜ் அந்த எண்ட்ஸ் எல்லாம் தாண்டி பஸ் போக ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவர் வந்துட்டு அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. சும்மா கைப்பட்டு ஓடிட்டே இருக்காரு. நீங்கள் வந்துட்டு திரும்பி பார்க்குறீங்க என்ன அப்படின்னு கேட்கவும் சாரி அப்படிங்கிறாரு. சரி விடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ திரும்பிக்கிறீங்க. திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாரு. என்னடா அப்படிங்கிறீங்க. சாரி அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி அப்படிங்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 தடவை சாரி சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு வந்துட்டு சிரிப்பே வந்துச்சு ஒரு கட்டத்தில். ஏன்னா நீ சும்மா சாரி சாரின்னு சொல்கிறப்போ இங்கே பாரு எனக்கு வந்து டென்ஷன் பண்ணாத நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவர் வந்துட்டு நான் என்ன பண்ணால் உனக்கு கோவம் தீரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 1000 தடவை சாரி சொல்லியிருப்பீங்க. ஸோ அங்கே ஆரம்பிச்சது தான் கிட்டத்தட்ட அடுத்த ஸ்டாப் அந்த இடத்துல போய் ஸ்டாப் பண்ணுவாங்கள்ல அந்த இடமே வந்திருக்கோ அது வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கிட்டு சாரி 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 சாரின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-20 தடவை சொல்ல வரைக்கும் உங்களுக்கு அந்த கோவமாக தான் இருந்திருக்கும். அதுக்கு மேலே அவர் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி என்னதான் கலைஞ்சா இருந்தாலும் கரையும் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால காட்டிக்கவே இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 500-600 தடவை சொல்லியிருப்பாரு. அவ்வளோதான் உங்களுக்கு வந்துட்டு நிஜமாக இவன் இவ்வளோ டைம் சொல்கிறானா சாரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு 1000 தடவை சொல்லி முடிச்சுட்டு சாரி இதான் லாஸ்ட்டு சாரி, இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட சாரி கேட்குற மாதிரி எதுவுமே நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் நீங்கள் வந்துட்டு ஃப்ளாட்டு சரி ஓகே அப்படின்னு சிரிச்சிட்டீங்க. நைட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே டான்ஸ் எல்லாம் ஆடல தூங்கிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் நாளே ரொம்ப ஆடணும் அப்படின்னா போயிட்டு வெளில சுற்றி பார்க்க முடியாது அப்படிங்கிறனால ஃபுல்லாக எனர்ஜி ஏற்றிட்டு இருக்கிறாங்களாமா. எல்லோரும் கப்பு சும்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி சிரிக்கவும் டேவை கூப்பிட்டு ஜிம்மின் உடனே டே மச்சான் என் பொண்டாட்டி சிரிச்சுட்டாடா அப்படின்னு சொல்லவும் டே வந்துட்டு சிரிக்கிறாரு. கொஞ்சம் அமைதியாக பேசுகிறா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் தேங்க்ஸ் ராமச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் விட்டாச்சு. பார்க்குறாரு. அதானே பார்த்தேன் உங்கள் வேலை முடிஞ்சும் என்னை கழட்டி விட்டுருவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் ரூட்லாம் சொல்லிட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்துட்டு எப்படின்னா நீங்கள் ஏன்னா வந்துட்டு சிரிச்சிட்டீங்களா. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு கோவம்லாம் போயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கும் நீங்களும் ரொம்பவே ஜிம்மில் மிஸ் பண்ணியிருப்பீங்க 2 வாரமாக. உங்களுக்கு கோவம் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்களும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால் வந்துட்டு இப்போ தான் அப்படியே பார்க்குறீங்க. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. அப்பாடி இதை கேட்க இவ்வளோ நாளா அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே சாரி அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. ஜிம் வந்துட்டு வாயில் சாரியெல்லாம் வருதா அப்படின்னு கேட்குறாரு. என் மேலே தப்பு இருந்தால் மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லவும் என்ன தப்பு பண்ணலை அப்படிங்க. அதுவா சரி அதை வீணா நிறையா ஏன் போய் பேசிட்டு அதனால தான் இத்தனை பிரச்சனையும் வந்திருக்கு வீடு பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிட்டா இது பேசிட்டு வராரு. நீங்களும் வந்துட்டு உனக்கு இந்த அளவுக்கு பேச தெரியுமா அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன்னா அவ்வளோ ரொமான்டிக்காக எதுவும் பேசுகிறாரு. பிக்கப் லைன்லாம் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாகுது சிரிப்பு வருது. ஏதோ ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷனாக இருக்குது. ஸோ ஜிம்மியோட மைண்டுக்குள்ள என்ன அப்படின்னா 2 வாரம் ஆச்சு ஒரு கிஸ்ஸு கூட கொடுக்கல ஒரு ஹக்கு கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே கிட்டே வராரு. உங்கள் கண்ணத்துக்கிட்ட வராரு. ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி அவர் வரது சென்ஸ் ஆகுது. டக்குன்னு ஒரு கிஸ் பண்ண வரும்போது என்ன பண்ணிங்கன்னா தலையை அப்படியே அந்த பக்கம் எடுத்துட்டீங்க. ஸோ நேராக போய்ட்டு ஒரு ஜன்னல் கம்பிக்கு தான் அந்த முத்து கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு செம்மையாக சிரிச்சு பார்க்குறாரு. ஏன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம்
பின்ன என்ன நீ வந்துட்டு மூஞ்சில தூக்கி எரிஞ்செல்லாம் பேப்பர் அப்படின்ட்டு திரும்ப ஆரம்பிக்கிற மாதிரி சண்டைக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. ஸோ ஜிமின் ஐயோ அம்மா ஆளை விடு, நீ எனக்கு எதுவுமே கொடுக்க வேணாம், என்னை விட்டு இந்த சண்டையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு ஒரு பிளேஸ்க்கு போயாச்சு. அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்துட்டு எல்லாருமே ரூம் புக் பண்ணியிருப்பாங்க. எங்கே போகணுமோ அங்கே போயாச்சு. ரூமில் புக் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்துட்டு எல்லாருமே எப்படின்னா அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு என்னோட ரூம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ டே தான் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. டே வந்துட்டு வெயிட் பண்ணுவேன், எல்லாத்துக்கும் நான் ரூம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஏன் சார் எப்போ பார்த்தாலும் என்னை மட்டும் லாஸ்ட்லேயே ஆப்ஷனாக வைக்கிறீங்க, நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், எனக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லவும், என்ன தான் இருந்தாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், புரிஞ்சுக்குவேன், ஆனால் மற்றவங்க அந்த மாதிரி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படி சொல்லவும், ஆமாம் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூம் கிடையாது, ஒரு 4 பேருக்கு 3 பேருக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த ரூமில் எத்தனை பெட் இருக்கோ அது தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. நீங்கள் மட்டும் நிற்கிறீங்க. இப்போது என் கூட யார் தான் வருவா, இப்போ நான் தனியாக தானா அப்படின்னு சொல்லவும், இல்லை உங்க கூட யாராவது நான் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணுங்க கூட இல்லை, பார்க்குறீங்க ஒருத்தர் கூட இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே இந்த பரவாயில்ல நீ போயிட்டு நீ மட்டும் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கீ ஒன்று கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் அதை வாங்கிட்டு போகிறீங்க. ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்குது. அப்படி பார்க்குறீங்க. அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிந்து, சார் ரூம் மாற்றி கீ மாற்றி கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லையே அந்த நம்பர் தான் உனக்கு கொடுத்தாங்க, பரவாயில்ல போமா அப்படின்னு சொல்லவும், நீங்களும் பார்க்குறீங்க இதாக கொடுத்தாங்க, அப்போ எல்லாத்து ரூமுக்கும் இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படி ஓடி வந்தீங்க அப்படின்னா, அது ஏதோ ஃபஸ்ட் நைட்டுக்கு டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஹார்ட்லாம் போட்டு ஒரு மாதிரி ஹார்டின்லாம் போட்டு அம்பெல்லாம் விட்டி ஏதோ போட்டு வச்சிருக்கு. ஸோ பெட்டு ஃபுல்லாக நிறைய பெட்டல் ரோஸ் பெட்டல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கா. பார்க்குறீங்க என்னவா இருக்கும், இது ஒரு மாற்றி வந்துட்டோமா, சரி ஓகே என்னவா இருந்தால் என்ன, நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பேக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அப்படி போயிட்டு படுத்துக்கிறீங்க. அப்போ தான் வந்துட்டு உள்ள ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து ஏதோ சவுண்ட் கேட்குது. ஐயோ அப்போ நிஜமாவே வேறு யாரோ ரூமுக்கு வந்துட்டோம் போலயே, ரெஸ்ட் ரூம்குள்ளே சத்தம் வருது அப்படின்ட்டு எந்திரிச்சு வெளியே ஓடல. ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த அப்படியே எட்டி பார்க்குறீங்க, யாராவது இருக்காங்களா யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் அந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒருத்தவங்கள உள்ளேருந்து வெளில வராங்க. ஸோ வேறு யார், அது ஜிமின் தான். நீங்கள் பார்த்துட்டு நீயா அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி புருஷனை பார்த்து இப்படி கேட்குறேன், நான் வேறு யார் வருவா அப்படின்னு சொல்லவும், இந்த மாதிரி நம்ம ஒன்றா இருக்கோம்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் போச்சு மானம் போச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஜிமின் அப்படி இதெல்லாம் நீங்களே பண்ணி வச்சிங்களா, ஏன் அப்படி பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லவும், அதுவா அது வந்து என் வைஃபுக்கு குழந்தை வேணும்னு கேட்டார், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிமின் அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு நான் தான் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நீங்கள் ஜிமின் அப்படிங்கிறீங்க. நான் தான் எதுக்கு இருந்தாலும் என் பேர் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இன்னும் அதிகமாக நர்வஸ் ஆகிட்டு கை கால் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ எதுக்கு இருந்தாலும் என் பேர் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்படியே வந்துட்டு அவரோட ஒரு ஃபிங்கர் மட்டும் கொண்டு வந்து உங்களோட லிப்பில் வச்சு எதுவும் பேசாத, இன்னைக்கு நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்க்குறீங்க நீ என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு தோணுது. ஸோ என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு மறுபடியும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை நல்லா லிப்பில் வச்சு அழுத்துறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே பேசலை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஓஹோ அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களை அப்படியே தூக்கி அவரோட லேப்பில் உட்கார வச்சு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஜிமின் அப்படிங்கிறீங்க. தயவு செஞ்சு எதுவும் பேசாத, எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கெல்லாம் மறந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் என்னோடய குட்டி வைஃப்காக நான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா உங்களை நல்லா டைட்டாக பிடிச்சிருக்காரு. ஸோ உங்களோட ஷோல்டரில் வந்துட்டு அவரோட தலையை வச்சு ஒரு மாதிரி சாச்சு வச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஆனால் அட் த சேம் டைம் நர்வஸ் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உன்னை வெயிட் பண்ண வச்சால இவ்வளோ வருஷம், அதுக்கு ரொம்பவே சாரி அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அதனால் என்ன இப்போ அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அடுத்து வந்துட்டு நீ சொன்னல ட்விங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவர் இந்த டாபிக் இதை பற்றியே பேசவும் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக நர்வஸ் ஆகிட்டே இருக்குது. வச்சுப்பீங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க இப்போ அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை எனக்கு இப்போ தான் பேசணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. நிறையா ஏதோ ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை எல்லாம் வயிற்றுக்குள்ளே பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஜிமின் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ட்விங்ஸ்னால் ஓகே தான். அதுக்கப்புறம் எப்படின்னா எனக்கு என்னோடய வைஃப் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக படிக்கணும், நல்லபடியாக படிக்கணும், நிறையா படிக்கணும், அதுக்கப்புறம் படிச்சுட்டே இருக்கணும், வாழ்க்கை முழுசாக படிச்சுட்டே இருக்கணும், அதான ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ மறுபடியும் உங்களோட வாயில கை வச்சுட்டு நான் ஒன்று பேசக்கூடாதுன்னு சொன்னல அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப லிசன் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் மறுபடியும் சொல்கிறாரு, எனக்கு என்னோடய வைஃப் வந்துட்டு காலையில் என்னை எழுப்புவா. ஸோ அவள் என்னை எழுப்புறப்போ எப்படின்னா நான் என் குழந்தைங்கள கட்டிப்பிடிச்சு தூங்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த டைமில் அவள் எங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே போயிட்டு அவளோட ஒர்க்கெல்லாம் பண்ணுவாள். ஸோ அவள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் அப்படியே தூக்க கலக்கத்தில் எழுந்திரிச்சு போயிட்டு அவளை பேக்கப் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ரொமான்டிக் மூடில் இருக்கிறப்போ மேலே தூங்கிட்டு இருக்கிற குழந்தை வந்துட்டு கத்தும். ஸோ எங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகும். பட் இருந்தாலும் அது ஒரு லவ் தானே. அப்படியே 2 பேரும் அங்கேருந்து ஓடி வருவோம். ஸோ ஓடி வந்து அந்த குழந்தைய அப்படியே எடுத்துகிட்டு அவள் முழிச்சிருவாள். அந்த குழந்தை ஸோ முழிச்சிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு விளையாடிட்டு இருப்போம். ஸோ எங்களோட மார்னிங் வந்துட்டு இந்த மாதிரியே
அவ்வளோ அழகாக க்யூட்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு அப்படியே கடலாம் கலங்க ஆரம்பிக்குது. ஏன்னா உங்களுக்கும் அதே தானே ஆசை. ஸோ திரும்ப அவங்களும் அதே சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக எமோஷனல் ஆகுது. அப்படியே கேட்டே இருக்கீங்க. தென் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே நானும் பாப்பாவும் விளையாடிட்டு இருப்போம். ஸோ நான் என் பொண்ணு கூட விளையாடிட்டு இருக்கிறப்போ என்னோட ஒய்ஃப் போயிட்டு அப்படியே அழகாக குக் பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஸோ குக் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வரும்போது இங்கே வந்துட்டு நான் என் குழந்தைய வச்சு குளிப்பாட்டிட்டு இருப்பேன். ஸோ நான் என் குழந்தைய குளிப்பாட்டேன், என் ஒய்ஃப் என்ன குளிப்பாட்ட அப்படியே செம்ம ஹாப்பியாக இருக்கும். இப்படி 3 பேரும் தண்ணியில் நனைஞ்சு விளையாடிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு வழியாக ரெடியாகி முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் போயே ஆகணும். அந்த டைமில் வந்துட்டு குழந்தைய கொண்டு வந்து டேபிளில் உட்கார வச்சிடணும். அப்படியே வந்துட்டு அழகாக அவளுக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே என் ஒய்ஃபுக்கு ஊட்டி விட்டுட்டு இப்படி ஒரு மாதிரி மார்னிங் ரொட்டீன் தான் இருக்கணும். ஸோ எல்லா டேவும் இதே மாதிரி தான் இருக்கணும். அப்புறம் நான் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் மதியம் வந்துட்டு கரெக்டாக நான் டைம் பார்க்குறப்ப என் ஒய்ஃப் என் கண்ணு முன்னாடி லஞ்சோட ஒரு மாதிரி அழகாக வந்து நிற்பா. ஸோ அதுக்கப்புறம் அவ கூடயே உட்காந்து என்னோடய காலேஜ் என்னோடய காலேஜில் என்னோடய ஸ்டாஃப் ரூம்லேயே வந்துட்டு 2 பேரும் உட்காந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் குழந்தை கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க என்னை விட்டு போவாங்க. ஸோ அப்போ எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு கிஸ் 2 பேருக்கு கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்துட்டு எப்படா சீக்கிரம் சாயந்தரம் ஆகும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சாயந்தரம் காலேஜ் முடிஞ்ச அடுத்த செகண்ட் வந்துட்டு அப்படியே கார் எடுத்துடணும். ஸோ கார் எடுத்து அப்படியே வந்து சீக்கிரமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என் குழந்தை என் வைஃப் 2 பேர்த்தையும் கூட்டு வெளில போகணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து லைஃப் அப்படியே க்யூட்டாக கொண்டு போகணும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு அழகாக சமைச்சு அது என் வைஃபுக்கு நான் சமைச்சு கொடுக்கணும். அதாவது என் வைஃப்னா யார் நீனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட மூக்கை தொட்டு காட்டிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஷை ஆகிட்டே இருக்கிறீங்க, நான் தான் அப்படின்ட்டு. ஸோ உனக்கு வந்துட்டு இது மாதிரி நான் சமைச்சு கொடுப்பேனா, நீ சாப்பிடுவியா அப்படியே சாப்பிட்டுட்டு ஊட்டி விட்டுட்டு குழந்தை இருக்குமா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக குட்டி குட்டியாக ஒரு கிஸ்ஸு ஒரு ஹக் அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸுக்கு ட்ரை பண்ணுவேனா. ஆனால் எனக்கு குழந்தை அழுமா. அதுக்கப்புறம் அது மறுபடியும் டிஸ்டர்ப் ஆகிட்டு இவன் எதுக்குமே விட மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி அன்னாய் ஆகும். அப்படி இந்த மாதிரி ஒரு லைஃப் இதுக்கு தான் நானும் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்லி முடிக்கிறப்போ அப்புறம் ஏன் நீங்கள் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, நான் வந்துட்டு அப்படின்னு கேட்குறாரு. அது நீங்கள் சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வளர்றீங்க, நீங்கள் ஏதோ கேட்க வந்தது அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் கேட்காம திரும்ப அவர் கேட்கவும் அது வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே ஒரு மாதிரி ரொம்ப பேசலாம்னு பயங்கரமாக ரெட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ அவருக்கு புரியுது இந்த செமையாக ஷை ஆகுறீங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு எனக்கும் இந்த லைஃப் தான் வேணும், நானும் இதுக்கு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் என்ன பண்ணுறது, என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு இந்த சொசைட்டியில் கொஞ்சம் நல்லபடியாக எப்படின்னா போல்டான ஒரு பொண்ணா யாராவது கேட்டாங்க அப்படின்னா நான் இந்த அளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பெருமையாக சொல்லணும். ஸோ நல்லா எஜுகேட்டட் பர்சனாக இருக்கணும். நாளைக்கு என்னோடய குழந்தைங்க, அதாவது நம்மளோட குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போகிறப்போ என் ஒய்ஃபை வந்துட்டு அவ்வளோ பெருமையாக கூப்பிட்டு போகணும். என் அம்மா இது படிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். நீ வேலைக்கு போகாது, ஏதாவது உன்னோட விருப்பம், ஆனால் நீ படிச்சிருக்கணும். அது வந்துட்டு உனக்கு அது ஒரு கெத்தாக இருக்கும். இதெல்லாம் என் ஒய்ஃபுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் உன்னை இந்த 4 வருஷம் பாடப்படுத்திட்டேன், சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், நிறைய விஷயம் இருக்குது, நீ படிச்சிருந்தா அப்படின்னாவே உனக்கு அது தனி மதிப்பு தான் இந்த சொசைட்டியில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு உனக்கு ஓகேவா அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன அப்படிங்கிறீங்க. அது வந்துட்டு ட்வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்கள் வந்துட்டு ஆனால் எனக்கு பையன் தான் வேணும்னு சொல்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே கோவம் வந்துச்சு. என்ன எனக்கு பொண்ணு தான் வேணும், நான் எப்படின்னா கதையாக சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு பொண்ணு தான் வேணும், எனக்கு பொண்ணு தான் வேணுங்கிறாரு. நீங்கள் இல்லை எனக்கு பையன் அப்படின்னு சொல்லவும் சரி 2 பேரும் ஒரு வழியை சண்டை போட்டு முடிச்சு இந்த பக்கம் வந்துட்டு பயங்கரமாக பொண்ணு பையன் கத்திட்டு இருக்கிறது வந்துட்டு வெளியேட்டி அந்த பக்கம் போயிருப்பார் போல. காது கேட்டுச்சு. கதை ஒரு தட்டி டேய் கொஞ்சம் பார்த்துங்கடா, ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படி வச்சுக்கோங்க. வேறு 2மே பொண்ணா 2மே பையனா வேணுமா என்ன, ஒரு பையன் ஒரு பொண்ணுப்பா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ போச்சு வெளில கேட்டுருச்சு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படி 2 பேருக்கு ஷை ஆகுதா, இவன் வேற கம்மியாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த லைன் நல்லா செம ஹாப்பியாக போகுது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த டூரெல்லாம் முடியுது. ஸோ செம ஹாப்பியாக அந்த டூர் உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ எதிர்பார்க்காத விஷயம் எல்லாமே ஒரே நாளில் நடந்த மாதிரி இருக்குது. அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு, செம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஒரு வழியாக அந்த 1 வீக்லாம் முடிஞ்சு எல்லாம் காலேஜ் திரும்ப ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் என்னமோ தெரியல, இப்போல்லாம் ஜிம்மோட கிளாஸை கட் அடிக்கிறதே இல்லை. அதுக்கு பதிலாக டேவோட கிளாஸை கட் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ டே பார்க்குறாரு, இங்கே பார்த்தியா இப்போ நீ உங்களோட புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீ அவன் கிளாஸ் அட்டன் பண்ணி என் கிளாஸை கட் அடிக்கிறல அப்படின்னு சொல்லவும் சார் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் சார். இந்த 4 வருஷத்தில் ஒரு நாளாவது நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கிளாஸில் உட்காந்துன்னு ஒரு சரித்திரமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் ஒரு 2.5 வாரம் அநியாயமான கிளாஸ்க்குள்ளேயே இருந்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே அப்படி இருக்க முடியாது சார். ஆனால் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இவ்வளோ நாள் உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவோட கிளாஸை கட் அடிச்சுட்டு அப்படியே ஓடிடுறீங்க. ஸோ இப்படி தான் அந்த லாஸ்ட்டு செமஸ்டருக்குள்ளே ஸோ அதுவும் வந்துட்டு வருது. நீங்கள் நல்லபடியாக படித்து தான் எழுதுறீங்க. ஸோ காப்பியெல்லாம் அடிக்க முடியாது இப்போதைக்கு, இந்த கொஸ்டினெல்லாம் திருட முடியாது, ஏன்னா கொஸ்டினெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து வரும். அதனால் நீங்கள் ஒரு வேலையாக எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு தெரியும் நல்லா தான் படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறாரு. எப்படி எழுதிருக்க அப்படின்னு. சூப்பராக எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கொஸ்டின் பேப்பர் தான் கிடைக்கல அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் கொஸ்டின் பேப்பர் நான் திருட மாட்டேன் உங்களோட மட்டும் தான் திருடுவேன். பட் இப்போதைக்கு நான் படிச்சிட்டேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட சொல்ல அவருக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அந்த டேஸ்லாம் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு
உங்களுக்கு ரிசல்ட்லாம் வந்துருச்சு. ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் வந்துட்டு எப்படின்னா செம்ம ஃபாஸ்ட்டாக எழுந்திரிக்கிறீங்க. போச்சு போச்சு டைம் ஆயிடுச்சு, ஐயோ இந்த அலாரம் வேறு அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலாரம் தூக்கி டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே அடிச்சிட்டு இருக்கிறப்ப திரும்பி பார்க்குறீங்க. ஸோ திரும்பி பார்க்குறப்போ ஜிம்மி வந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு உங்கள் பக்கத்தில். ஆனால் எப்படின்னா பக்கத்தில் ஒரு 2 குழந்தைங்க இருக்குது. ஸோ அதை அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க அப்படியே அழகாக ஜிம்மியோட கையில் படுத்துட்டு அப்படி ஜிம்மியோட செஸ்ட்டில் வந்துட்டு கையெல்லாம் வச்சுட்டு அப்படி சாட்டை பிடிச்சிட்டு அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்குதுங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு அவ்வளோ ப்ளஷிங்காக இருக்குது காலையிலேயே. 3 பேருமே ஒரு மாதிரி குழந்தை மாதிரி இருக்காங்க. ஸோ ஜிம்மின் தான் வந்துட்டு குழந்தைங்களை விட குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அவர் பார்க்குறப்ப அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அப்படியே 3 பேத்துக்கு ஒரு கிஸ் அப்படியே ஃபர்கெட்டில் கணத்துல எல்லாம் கொடுத்துட்டு ஜிமின்க்கு அப்படியே அழகாக கிஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு போகிறீங்க. ஸோ போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிச்சனில் போயிட்டு சமைக்கிறீங்க. ஸோ சமைச்செல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறப்போ அப்படியே பின்னாடி வந்துட்டு யாரோ ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. வேறு யார் ஜிமின்னா அப்படியே வந்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தூக்கத்துலேயே சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி அவரோட ஷோல்டரில் வந்துட்டு கை போட்டு நின்றுக்கிறீங்க. அவர் வந்துட்டு என்ன இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த அன்னைக்கு ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி என்னவோ தெரியல, ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் அழகாக அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் போல் அவருக்கு. என்ன ரொம்ப கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கிறாரு. அதுவா காமலக்கனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ டைலாக் சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை போங்க போயிட்டு ரெடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஜிம்மிட்டு போக மாட்டேங்கிறாரு. இல்லை அது கிஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு கிஸ் போடா அப்படின்னு சொல்லவும் அந்த பக்கம் மேலே அதே மாதிரி குழந்தைங்க 2 கத்துற சத்தம் கேட்குது. அதானே நான் கொஞ்ச நேரம் என் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணால் இவங்க 2 பேத்துக்கு பிடிக்காது வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடுறீங்க. ஸோ அவங்க பெட்டில் படுத்துருப்பாங்களா, ஸோ கீழே உண்டு வந்துருவாங்கன்ட்டு ஓடுறீங்க. ஸோ ஓடி போய் பார்க்குறப்போ ஜிம் எதிர்க்கிறப்ப 2 பக்கம் பில்லோலாம் வச்சுட்டு வந்திருப்பாரு. ஸோ 2 பேரும் அழுதுட்டு இருக்கிறாங்க தூக்கத்தில். நீங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு அச்சச்சோ அழாத அழாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தட்டி 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 கொடுக்குறீங்க. ஆனால் அவங்க தூக்கம் தெரிஞ்சிருச்சு. அப்படியே எப்படின்னா உங்கள் கையில் ஒரு பையன் ஜிம்மினோட கையில் ஒரு மட்டும் மாதிரி, அதாவது டேஸ்ட் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பார்ல ஆளுக்கு ஒரு வச்சுக்கோங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் குழந்தை பிறந்திருக்கும். ஸோ அதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஜிம்மின் கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு குக் பண்ணுறேன்னா பண்ணிக்க அப்படின்னு சொல்லவும் நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு குக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து நீங்கள் குழந்தைய பார்த்துக்கிறீங்க. ஜிம்மின் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. அவர் குளிக்கிறப்போ குழந்தை அதாவது அவருக்கு பொண்ணு தானே பிடிக்கும். ஸோ என்னால் அவரை பொண்ணு தூக்கிட்டு வச்சுட்டே இருப்பாரா. அவள் வந்துட்டு ஜிம்மின் விட்டு இருக்கவே மாட்டேங்கிறா. அவள் வந்துட்டு குளிக்கிற இடத்துல போயிட்டு கதவை தட்டிட்டு இருக்கிறா. ஜிம்மின் வந்துட்டு ஏன் ஒயன் அப்படின்னு கேட்கவும் தட்டுறது நான் இல்லைப்பா உன் பொண்ணு அப்படின்னு சொல்லவும் கதவை திறந்து ஏன் நீ தங்கம் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்படியே டவல் வச்சு தலை தவட்டிகிட்டே வருவோம். குழந்தை அப்படியே அழகாக தூக்கி சொல்லி ஒரு மாதிரி தவறா. அப்படியே ஜிம்மின் தூக்கிட்டு ஒரு மாதிரி பயங்கர இருக்க ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறீங்க. ஸோ அப்படியே வச்சு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுறீங்க. டேபிள் மேலே குழந்தைங்களும் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஊட்டிட்டு அப்படியே 4 பேரும் ஒரு மாதிரி ஊட்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக லைஃப் போகுது. அதுக்கப்புறமா ஜிம்மின் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு கிஸ் எடுத்து பாய் சொல்கிறாரு. ஸோ பாய் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லவும் நீ சீக்கிரம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவ்வளோதான். அந்த ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் குழந்தைங்களாம் தூங்க வைக்கிறீங்க. ஸோ நீங்கள் தூங்க வச்சதுக்கப்புறமா ஒரு மெய்டு வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு குழந்தைங்கள பார்த்துப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ஜிம்மினுக்கு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் ஜிம்மின் குழந்தைங்க வந்துட்டு அந்த மெய்ட் பார்த்துப்பாங்க. போயிட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களை பார்த்ததுமே ஜிம்மின் வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஏங்க டெய்லி தானே பார்க்குறீங்க, எதுக்குங்க இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு ஆமாம் வீட்டில் அந்த 2 குட்டி பிசாசுங்களும் என்னோட வைஃபை வந்துட்டு சும்மா தொடக்கூட விட மாட்டேங்குது. உன்னை வந்து சும்மா டச் பண்ணால் கூட அதுங்க ஆன்னு கத்த ஆரம்பிச்சிருது. எனக்கு ஒன்றுமே புரியல, சரியான குட்டி பிசாசுங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு குழந்தைங்களை வந்து உங்ககிட்ட. ஸோ நீங்கள் வந்துட்டு சார் அதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கேட்கவும் ஆசைப்பட்டேன் தான், ஆனால் அனுபவிக்கிறப்ப தான் ஒரு மாதிரி அன்னாய் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு நிற்கவும் அந்த பக்கம் வந்து ஒரு மாதிரி இரும்புவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இருமல் சவுண்டு அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. ஸோ டே தான் என்ன இது இங்கேயும் ஆரம்பிச்சிட்டிங்களா, டெய்லி உனக்கு சலிக்கவே சலிக்காதாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை கேட்கவும் டே எனக்கெல்லாம் சலிக்காது, உனக்கு என்ன சலிச்சிச்சா அப்படின்னு கேட்கவும் எனக்கு எங்கே சலிக்க, என் பொண்டாட்டி தானே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல. நீங்கள் வந்துட்டு இன்னுமா வரல அப்படின்னு கேட்குறீங்க. வருவா ஆடி அசைஞ்சு எரும மாடு மாதிரி வருவா, உன்ன மாதிரி ஷார்ப் கேக் அவள் வந்துட்டு ஷார்ப் இல்லைப்பா, எப்படி தான் அவள் கூட நீ ஃப்ரெண்டாக இருக்கையோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டுட்டு இருக்காருட்டே. ஸோ சரி ஓகே வந்துருவாங்க, அது வரைக்கும் இதை சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் வேணாம், எனக்கு என் வைஃப் சமைச்சது தான் வேணும் அப்படின்ட்டு அந்த பக்கம் மூஞ்சி திருப்பி உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் சரி ஓகே நான் என் ஹஸ்பண்டுக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கெல்லாம் எடுத்து வச்சு சாப்பாடுலாம் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த பக்கம் சொன்ன மாதிரியே ஆடி அசைஞ்சுதான் சாரா வந்துட்டு இருக்கிறா. ஸோ சாரா தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அப்படி இப்படி லெவலாக ஆகி பிக்கப் ஆயிடுச்சு, கல்யாணமே ஆயிடுச்சு. அப்படியே ஃபுட் அவளுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கா. வந்ததும் அப்படியே உங்கள் தலையில் தான் அடிக்கிறா. டெய்லி உன்னால தானே நானும் இப்படி சாப்பாடு தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறேன், என்ன காலையிலே கொடுத்து விட மாட்டியா, இங்கே பாரு ஜிமினுக்கு வந்துட்டு வயன் அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறான்னு டெய்லி வீட்டில் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. டெய்லி நானும் மதியம் சாப்பாடு தூக்கிட்டு வரதுக்கு எனக்கு சரியாக போயிடுது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாரு சாரா அது வந்துட்டு நான் ஆசையாக செய்கிறேன், இது எனக்கு லட்சியம் அப்படின்னு சொல்லவும் மண்ணாங்கட்டி என்னடி பேசியிருக்கிறேன், சோறு கொண்டு கொடுக்குற லட்சியமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கீங்க. ஆனால் டே வந்துட்டு அப்படியே சார் வைஃபு சண்டை போடுறப்ப கூட அழகா இருக்காள் அப்படின்னு
ஜிமின் வந்துட்டு ஆமாடா ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் தெரியும் உனக்கு, பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு 2-3 மந்த் ஆயிருக்கும் போல. ஸோ இப்போ தான் புதுசு, அதனால இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் ஃபுட்டை கொடுத்து முடிச்சுட்டு சரி ஓகே ஜிமின் நான் போட்டா அப்படின்னு சொல்லவும் அதுக்குள்ளேயே அப்படின்னு கேட்குறாரு, நீங்கள் கிளாஸ்க்கு போகணும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ஆமாம் ஞாபகம் இருக்குது, சரி ஓகே நீ போயிட்டு வா நான் சீக்கிரமாக சாயந்தரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ சராவுடையும் கூட தான் வரா. அப்படி 2 பேரும் சும்மா பேசிட்டு வரீங்க. அந்த காலேஜில் படித்ததெல்லாம் இந்த கேன்டீனில் தானே நம்ம எப்போவுமே மீட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடி இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ ஏதாவது நம்ம படித்த இடமே ஆனால் ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குல்ல அப்படின்ட்டு ஏதோ டாபிக்லாம் வருது. சரி ஓகே கேன்டீன் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போகலாமே, ஆனால் இந்த ஜேகே பையன் தான் எங்கே இருக்கானே தெரியல, ஒரு ஃபோன் கூட பண்ண எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு புலம்பிட்டே இருக்கிறீங்க. சரிவா நம்ம முதல்ல கேன்டீன் போகலாம், இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அந்த கேன்டீன் பக்கமாக போகிறீங்க. அங்கே போகிறப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த பழசெல்லாம் ஞாபகம் வருது. எப்படின்னா அந்த பிரின்சிபலை பார்த்துட்டு அப்படியே காலேஜில் ஒரு மாதிரி அந்த கேன்டீன் கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி தவிர்த்து தவிர்த்து ஓடி இருப்பீங்க எல்லாருமே, அதெல்லாம் ஞாபகம் வருது. நானும் டேஸ்டாக இங்கே தான் விழுந்து தெரியுமா அப்படின்னு சொல்லவும் நான் தான் வந்துட்டு அன்றைக்கி காப்பாற்றினேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆக்குறா. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேன்டீனில் போய்ட்டு உட்காந்துட்டு சரி எதாவது சாப்பிட்லாம், என்ன சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ சரி ஓகே நம்ம எப்போ சாப்பிடல அதே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நான் இங்கே ஜெயிக்க தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டே இருக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு இந்த ஜேகே ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு, ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் அவன் ஃபோனே எடுக்கிறான், எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், எப்போ கேட்டாலும் வேலை இருக்குதுங்கிறான், மீட் பண்ணவே வர மாட்டேங்கிறான் அப்படின்னு செம கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இருக்குது. சரி ஓகே இப்போ கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ கால் பண்ணால் எடுக்கிறாரு. அப்பாடி என்ன ஆச்சரியம் ஃபோன் எடுத்துட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன வேணுமா, டேய் லூஸு நீ தாண்டா வேணும், எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுவா சரி என்ன வேணும்னு சொல்லு நான் இப்போ வருவேன் பாரு அப்படின்னு சொல்லவும் அதுவா எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அந்த கேன்டீனில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தான் அப்படியே அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு பெரிய பிளேட்லாம் வச்சு எடுத்துகிட்டு கொண்டு வந்து மேம் இந்தாங்க அப்படின்னு சொல்லவும் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்ககிட்ட தானே பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே யார் இங்கே கொண்டு வர அப்படின்னு பார்க்குறீங்க. ஜேகே தான். டே ஜேகே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் நான் தான் சொன்னல என்ன வேணும் சொல்லி கொண்டு வரேன்னு, அதான் கொண்டு வந்துட்டேன் இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் அப்படி பக்கத்தில் சேர் போட்டு உட்காராரு. டே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கவும் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா என்னை கூட்டு வந்து இங்கே சேர்த்துட்டு நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. எப்படின்னா ஸோ ஜேகே வந்துட்டு வெக்கப்பட்டுட்டு அதுவா அது வந்து அப்படிங்கிறாடி என்னடா புதுசாக வெக்கலாம் படுற அப்படின்னு சொல்லவும் என்ன வெக்கலாம் படுறேன்னா ஏன் நான் வெக்கப்படக்கூடாதா எனக்கு ஒரு வெக்கமாக வருது அப்படிங்கிறாரு. சி என்னன்னு சொல்லித்தல அப்படின்னு சொல்லி 2 பேரும் கத்தவும் ஜேகே வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மாதிரி இன்னும் ஷை ஆகிட்டே இருக்கிறாரு. சடனாக வந்துட்டு பின்னாடின்னு ஒரு 2 வாய்ஸ் அது வந்துட்டு அவள் ஆள் இங்கே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. திரும்பி பார்த்தா டேவும் ஜிமின் தான். ஸோ அவங்க 2 பேர்த்த பார்த்துட்டு ஜேகேக்கு ஐயோ சார் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாங்களே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க 3 பேரும் திரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை ரொம்ப நாள் ஆச்சுல இங்கே வந்து அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ என்ன ஜேகே என்ன ஆள் இங்கே இருக்காங்களா யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜேகே வந்துட்டு ஒரு பொண்ணை கை காட்டுறான். ஸோ யார் அப்படின்னா அந்த கேன்டீனில் வந்துட்டு அந்த எப்படின்னா ஒரு காலேஜ் வந்துட்டு கேன்டீன்லாம் எடுத்து நடத்துவாங்கள்ல, ஸோ அந்த கேன்டீனோட ஓனர் இருக்குது அந்த பொண்ணு தான். அப்படியே பார்க்குறப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி வெக்க வெக்கமாக வருது. அந்த பொண்ணு அதை விட அங்கே வெக்கப்பட்டு இருக்குது. ஸோ 2 பேத்துக்கு ரொம்ப நாளாக பழக்கம் போல். அந்த பொண்ணு பார்க்க தான் அடிக்கடி எப்போயாவது இந்த பக்கம் வருவார் போல் அங்கே. ஸோ அப்படியே வந்துட்டு வச்சு ஜேகே வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணு வந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஓகே சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவனிச்சுட்டு இருக்குது ரொம்ப அதிகமாக. ஜேகேக்கு அப்படியே ஷை ஆகிட்டே இருக்குது. டே வெக்க மட்டும் படாதடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு வழியாக அப்படியெல்லாம் பேசி முடிச்சுட்டு நீங்கள் 2 பேரும் கிளம்பிட்டீங்க. ஜேகேவும் வந்துட்டு சரி ஓகே நான் யார்கிட்ட பேசிட்டு வரேன் நீங்கள் வேணா போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கழட்டி விட்டாரு. அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் 2 பேரும் போகிறீங்க. ஸோ ஆளுக்கு ஒரு பக்கம் வீடு. ஸோ அப்படியே போயிட்டீங்க. போனதுக்கப்புறமா ஈவினிங் ஆகுது. ஸோ ஜிமின் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க இன்னைக்கு கார் செம ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் ஜிமின் வந்துட்டு சீக்கிரமாக ரெடியாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க ஆல்ரெடி. ஸோ அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்துறாரு. ஸோ ஒரு பீச் தான். அந்த பீச்சில் வந்துட்டு நிறுத்தவும் பீச்சுக்கு வரதுக்கு இவ்வளோ ஆர்வமாக வந்தியா அப்படின்னு கேட்கவும் என்னோட குட்டி வைஃபுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாரு. இங்கே பாரு வைஃப்னு சொல்லாதானே குட்டி வைஃப் நான் அவ்வளோ குட்டியாவா இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஆமாம் இங்கே பாரு என் ஷோல்டருக்கு கீழே இருக்கிற அப்படி குட்டி தானே அப்படிங்கிறாரு. ஜிமின் அப்படிங்கிறீங்க. ஸோ சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டு போகிறாரு. நடக்கிறாரு உங்களால் நடக்கவே முடியல. ஸோ 2 குழந்தை நீ தான் தூக்கிக்கணும் 2 பாப்பாவை நீயே தூக்கிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் முன்னாடி கையில் ஒரு குழந்தை பின்னாடி உப்பு கட்டி மாதிரி அந்த பேக் மாதிரி மாட்டு வரும் குழந்தைங்களை வச்சு அப்படி ஒன்று மாட்டிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ நீங்களும் ஜிமின் பின்னாடியே போகிறீங்க. அந்த பீச் மணலாம் நடக்கவே முடியல. அப்படியே நடந்து போகிறப்போ ஒரு இடத்துல பயங்கரமாக லைட் செட்டிங்கெல்லாம் இருக்குது. பார்க்குறீங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்க உள்ள. ஸோ உள்ள ஓடி போய் பார்த்தா அவ்வளோ பெரிய கிராண்டாக ஒரு மாதிரி ஒரு ஹோட்டல் ஷாக்கு. இந்த ஹோட்டல் நல்லா இருக்குப்பா, இது மாதிரி இங்கே இல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது. யாரையும் ஐடியாவை தம்பிக்க சொல்லிப்பீங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு பீச் வரத்துல லைட்டாக ஒரு மாதிரி லைட் செட்டிங்கெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஹோட்டல் வந்துட்டு ரன் பண்ணணும் அப்படின்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தான் அது அப்படியே அங்கே இருக்கவும் அப்போ என் ஐடியாவை யாரும் திருடிட்டாங்க நான் கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லவும் நீ கேஸ் போட்டால் என் மேலே தான் போடணும் அப்படிங்கிறாரு. ஏன் நீயா திருடுற அப்போ நீ யாடா இந்த ஐடியா யாருக்கும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் யாருக்கும் சொல்ல உனக்கு தான் இந்த
ஹோட்டல் வந்துட்டு உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு நைஃப் ஒரு கத்திரிக்கோல் கொடுக்குறாரு. ஸோ அந்த சிசர் வச்சு இதை கட் பண்ணுன்னு சொல்லி ரிப்பன் கட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ரிப்பன் கட் பண்ணுறீங்க, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக செமையாக வந்துட்டு எப்படின்னா நீங்கள் எப்படியெல்லாம் அந்த ஹோட்டல் ரன் பண்ண ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் அதில் இருக்குது. நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ஜிம்னா இதெல்லாம் எப்படா பண்ணுறேன்னு கேட்கவும், அதெல்லாம் வேலை ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா, இப்போ தான் முடிஞ்சுது, எப்படா முடியும், எப்படா உனக்கு கூட்டு வந்து எப்படி சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு இருந்துச்சு, எனக்கு தான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் ரிப்பன் கட் பண்ண உடனே பயங்கரமாக அந்த கண்பெட்டி எல்லாம் வெடிக்குது, சவுண்டெல்லாம் கேட்குது, காய்ச்சி முடிச்சுட்டு ஐயோ எனக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே வேற யாரு, ஜெய், கேட்டே, சாரா இவங்க 3 பேர் தான். பார்த்துட்டு உங்களுக்கு செம ஷாக்கு. இன்னைக்கு மதியம் தானே உங்களை பார்த்து அப்படின்னு சொல்லவும், ஏன் சாயந்தரம் பார்த்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன், பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள்லாம் அழகாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகேப்பா, நீங்களும் எப்படிங்க அப்படின்னு சொல்லவும், எங்கே எப்படி இங்கேயா, இதெல்லாம் காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதே நாங்கள் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாமே கேட்குறீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாமல் எப்படா நடந்துச்சுங்கிற மாதிரி. ஒரு வழியாக வந்துட்டு உங்களுக்கு அங்கே ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க ஜிமின் குழந்தைங்க இருக்காங்களே இந்த டைமில் எப்படிடா அப்படின்னு கேட்கவும், குழந்தைங்க இருந்தா பார்த்துக்கலாம், நீ அதுக்காக உன்னோட ட்ரீம் எல்லாம் வந்துட்டு நீ விட வேணும் அவசியம் கிடையாது, ஓகேவா, நம்ம குழந்தைங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு மேடெல்லாம் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார் போல் ஆல்ரெடி. ஸோ எல்லாரும் வராங்க. ஸோ அன்றைக்கி அங்கே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புதுசாக இந்த பீச்சில் வந்துட்டு இந்த மாதிரி லைட் செட்டிங்கோட கிராண்டாக ஒரு ஹோட்டல் இருந்தால் யார் தான் வரமாட்டாங்க. அப்படி வந்துட்டு நிறைய பேர் கூட்டம்லாம் வருது. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அங்கே ஃபுட்டெல்லாம் செய்யறதுக்கு நிறையா ஆள்லாம் போட்டாச்சு. அப்படியே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நல்லா செம ஹாப்பியாக போயிட்டு இருக்குது லைஃப். அப்படியே அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போகிறப்போ செம டயர்டு, குழந்தைங்களாம் தூங்கிச்சு. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் எப்படி ஜிமின் பக்கத்தில் படுக்க வச்சு நீங்களும் இந்த பக்கம் படுத்துக்கிறீங்க. அப்படியே ஜிமின் கேட்குறாரு, உனக்கு ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு என்ன இப்படி கேட்குறீங்க, நான் செம ஹாப்பி அப்படின்னு சொல்லவும், இல்லை இந்த ஒரு விஷயம் பார்க்குறீங்க மொத்தமாவா அப்படின்னு. உனக்கு என் கூட இருக்க ஹாப்பியாக இருக்கா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேனா, ஏன்னா உனக்கு கல்யாணம் பண்ணுறப்ப நான் அப்படி தானே சொன்னேன், உன்னை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துப்பேன், உன்னோட கனவுகளுக்கு உன்னோட அதாவது நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன், உன்னோட டிசிஷனுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதைப்படி நான் நடந்துக்கிறேனா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கண்டிப்பாக அதை விட அதிகமாகவே நடந்துக்கிறீங்க ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு ஜிமினா போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த குழந்தை திரும்ப கத்த ஆரம்பிச்சிச்சு. ஜிமின்க்கு அவ்வளோதான், என் பொண்டாட்டியை கிட்ட வந்தாலே இதுங்களுக்கு பிசாசுங்க விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சிரிச்சுட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு சரி ஓகே குட் நைட் ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த ஸ்டோரி நான் இதோட முடிச்சுக்கிறேன் டியர். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஒவ்வொரு டைமும் ஒன் ஷாட்லாம் ரெக்கார்ட் பண்ணுறப்ப நான் ஒரு ½ ஹவர் டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் டியர். ஆனால் அது வந்துட்டு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம், சில டைம் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு மேலேயே கூட போயிடுது. ஸோ ஸ்டோரி எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? டா டியர், நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஸோ நான் கேட்கவா? என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஒன் ஷாட் தானே டெய்லி போடுறேன். ஸோ எஃப்எஃப்பும் போட்டுட்டா. ஸோ எஃப்எஃப் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா எப்படின்னா, ஒன் ஷாட் கண்டிப்பாக டெய்லி மார்னிங் ஒரு 1 ஷாட் நான் போட்டுருவேன். ஸோ அது ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஈவினிங் வந்துட்டு டெய்லி ஒரு எஃப்எஃப் ஏதாவது கண்டினியூ பண்ணலாமா உங்களுக்கு? எப்படின்னா ஒன் ஷாட் பார்க்க மட்டும் தான் பிடிக்குமா, இல்லை எஃப்எஃப் இருந்தாலும் வந்துட்டு கண்டினியூ பண்ணி பார்ப்பீங்களா? அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பார்க்குவீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் டியர். நான் வந்து டெய்லி ஈவினிங் வந்துட்டு ஒரு எஃப்எஃப் வந்துட்டு போடுறேன். ஸோ அதை நான் ஸ்டாப்பாக நான் போடுறேன் டெய்லி ஈவினிங். ஆனால் அது வந்துட்டு அப்லோட் ஆகும், அந்த மாதிரி நான் போட்டு வைக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஒன் ஷாட் மட்டும் தான் பிடிக்குன்னா சொல்லுங்கள், ஓகே நான் இதோட வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒன் ஷாட்டோடய ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இல்லை ஒன் ஷாட் மட்டும் இல்லை, எஃப்எஃப்பும் பார்ப்போம், எங்களுக்கு எஃப்எஃப்பும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் வந்துட்டு எஃப்எஃப் போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். டெய்லி ஈவினிங் ஆனால் வந்துட்டு எஃப்எஃப் வர மாதிரி போடுறேன். அப்படி உங்களுக்கு எஃப்எஃப் வேணும் அப்படின்னா யாருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு போடலாம், ஸோ என்ன டைட்டிலில் போடலாம் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இல்லை ஒன் ஷாட்டே போதும் அப்படின்னா கூட நான் ஒன் ஷாட்டோட வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ எஃப்எஃப் பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்துட்டு சும்மா போட்டு உங்களுக்கு அது பிடிக்கலன்னா வேஸ்ட்டு தானே, அதனால தான் கேட்குறேன். உங்களுக்கு எஃப்எஃப் பார்ப்பீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். டாடா.